Jesus, hallelujah. Praise the Lord Jesus, hallelujah, hallelujah. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல மானிட்டருக்கு இந்த மானிட்டருக்கு உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2வது நாளிலையும் உங்களோடு கூட இருப்பது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அருமையான இந்த கூட்டத்தை தலைமை தாங்குகிற தகப்பனாரை, இன்னும் மேடையில் அமைந்திருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. ஆண்டவர் அவர்களை கிருபையாய் நடத்துவாராக. ஸோ ஆண்டவர் நல்லவர். எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஸோ ஒன்றுமே இல்லாமையிலிருந்து ஆண்டவர் என்னை கர்த்தர் தூக்கி எடுத்தார். இதே பட்டணத்திலே ஸோ அருமனை பக்கத்தில் வலியவளை என்கிற இடத்துல ஒரு குடிகாரனுடைய மகனாக நான் பிறந்தேன். எங்கள் அப்பா 2 பிராண்ட் ஷாப்புக்கு எங்கள் அப்பா ஓனராக இருந்தார். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்தினால எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்தோம். அப்போது நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிருஷ்ணர் பக்தர்களாக இருந்தோம். ஸோ அப்போ தான் ஒரு வயதான அம்மா என்னையும் எங்கள் அக்காவையும் பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு நேராக நீங்கள் சர்ச்சுக்கு போகலாம்ல அப்படின்னு வழி நடத்துனாங்க. ஆனால் உண்மையிலே சர்ச்சுக்கு நான் போகிறதுக்கு காரணம் எனக்கு பைபிள் பிடிச்சிருச்சு அப்படின்றதுக்காக அப்படி அல்ல. ஸோ எங்கள் பாஸ்டர் எங்களை ரொம்ப நேசித்தார். அதனால் சர்ச்சில் நிறைய ப்ரைஸ் கிடச்சிருச்சு. அதே போல் வருஷத்துக்கு ஒரு டைம் சென்னையிலிருந்து பாஸ்டர் டேவிட் எத்ராஜ் அப்படின்னு ஒரு ஊழியக்கார் வருவார். அவர் வரும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 ஆப்பிள் பழம் கொடுப்பார். ஸோ அந்த ஆப்பிள் அது பெரிய பணக்காரங்க சாப்பிட்றது. அந்த 2 ஆப்பிள் பழத்தை 2 கையில் கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலே சர்ச்சுக்குள்ளே போனது ஆப்பிள் பழத்துக்காகவும் ப்ரைஸுக்காகவும் தான். ஸோ எங்கள் பாஸ்டர் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் கொடுப்பாரு. சீக்கிரமாக சர்ச்சுக்கு வந்தோன்னா ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவார். வசனம் எல்லாரோடையும் அதிகமாக சொல்கிறவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவார். பாட்டு போட்டியில் ஃபஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவார். எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவார். செய்தியை கவனிக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் ஆல் ஃபஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்லேயும் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தரை தெரிஞ்சுட்டு அவரே மார்த்தாண்டத்துக்கு கூட்டிகிட்டு அவங்கள நிற்க வச்சு அவங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கி கொடுப்பாரு. ஸோ வருஷம் நான் சர்ச்சில் இருந்து அந்த டிசம்பரில் அந்த சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது சில நாட்களில் எங்கள் அம்மாலாம் சாக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ ப்ரைஸு நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே சொந்தக்காரங்கெல்லாம் அப்போ வருவாங்க. ஏன்னா ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க, ஒரு தட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ அப்படி தான் இந்த சர்ச்சுக்குள்ளே என்ட்ராக ஆரம்பித்தோம். ஆனால் அவங்களுடைய அரவணைப்பு, இந்த ஊழியக்காரருடைய ஆறுதல்கள் என்னமோ அவங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பாக அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ஆண்டவரை ரொம்ப நெருங்க ஆரம்பித்தேன். எங்கள் பாஸ்டர் எங்களை ரொம்ப அன்பாலாம் நடத்தலை, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் நடத்தினார். ஆனால் எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொன்றையும் நான் ரொம்ப நல்லதுன்னு நினச்சேன். எங்கள் பாஸ்டர் ஒரு பெரிய பெரம்பு வச்சுருப்பார் ஸ்டேஜில். இப்போ எங்கள் பாஸ்டர் இறந்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி பெரம்பு வைக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் பாஸ்டர் ஸ்டேஜில் ஒரு பெரம்பு வச்சுருப்பார். அதில் அடி வாங்காதவங்க ரொம்ப குறைவு. அதில் அடி வாங்கினதில் நானும் ஒருத்தன். ஸோ ஒரு நாள் பாஸ்டர் பிரசங்கம் இப்போ எடுத்துகிட்டே இருக்கும்போது இந்த நோட்டு எழுதுறதுக்கு பென்னு நான் கொண்டு வரல. உடனே பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்டு கிங்ஸ்லின்னு ஒருத்தர் இருந்தால், அவரும் இப்போ ஊழியக்காரராக இருக்கிறார். அப்போ அவன்கிட்ட கேட்டேன், டேய் இந்த பென்னு கொண்டு வரல, அவன் பெண்ணை தா அப்படின்னு கேட்டேன் வசனம் எழுதுறதுக்காக. பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்த பாஸ்டர் கரெக்டாக எங்களை பார்த்துட்டார். நான் கரெக்டாக பென்னு கேட்கும்போது கேட்டார். பிரசங்கத்தை நிப்பாட்டிட்டு நான் இங்கே பிரசங்கம் பண்ணும்போது உனக்கு அங்கே என்ன பேச்சு அப்படின்னு எங்கள் 2 பேரையும் மேடையில் கூப்பிட்டாரு. அப்போ ஒரு 200-300 பேருக்குள்ள சர்ச்சில் இருப்பாங்க. அவருடைய முழு பலத்திலையும் அந்த குச்சி வச்சு
ஓங்கி 3 அடி அடிச்சிட்டார். அடிச்சுட்டு இப்போ போய் உட்காருங்க பாருங்க, இவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க, அதனால தான் இவங்களுக்கு 3 கொடுத்தேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் செய்தியை ஆரம்பிச்சிட்டார். எங்களுக்கா ரொம்ப அவமானம் ஆகி போச்சு. சார் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு பாஸ்ட் இப்படி அடிச்சிட்டாரு, நம்ம அடி வாங்கிட்டோமே அப்படின்னு. அப்போது சர்ச்சு முடித்த உடனே என் ஃப்ரெண்டு என் கூட பேசிட்டு வரான், டே என்னதான் இருந்தாலும் பாஸ்ட் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு நம்மளை அடிச்சிட்டாரு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, டே பாஸ்டர்கிட்ட அடி வாங்குறதெல்லாம் நமக்கு பெரிய பாக்கியம், பாஸ்டர்கிட்டே அடி வாங்கிட்டோம்ல, கண்டிப்பாக நம்ம 2 பேருமே நல்லா தாண்டா இருப்போம் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு உண்மையிலே நாங்கள் 2 ரொம்ப கஷ்டப்பட்டவங்களை தனியாக கவனிப்பார். அப்போ எங்கள் சர்ச்சில் இருக்கிற நிறைய பேர் மிலிட்ரியில் வெளியூரில் எல்லாம் வேலை செய்வாங்க. அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இதை பாரா, உங்கள் சட்டை எல்லாம் உங்களுக்கு சின்னதாயிடுச்சு அப்படின்னா அதை எல்லாத்தையும் அழகாக எனக்கு அனுப்பிடுங்க, நான் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் பாஸ்டர் எப்பவுமே பழைய துணிகளை எங்களுக்காக கொடுப்பார். அப்போ ஒரு நாள் அந்த டேபிளுக்கு மேலே ஒரு 5-6 சட்டை இருக்குது. அப்போ என்னையும் இன்னொருத்தனையும் கூப்பிட்டாரு. அப்போ அந்த சட்டை அப்படியே அடுக்கி வைக்கும்போது மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூ போட்ட ஒரு சட்டை இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே நான் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா இந்த பூ போட்ட சட்டை பாஸ்டர் வேறு யாருக்குமே கொடுக்கக்கூடாது, எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். ஆனால் பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா, என் பக்கத்தில் இருக்கான் பாருங்க, அவனை கூப்பிட்டு டேய் இந்த சட்டையை எடுத்து போட்டு பாடுறான் அப்படின்றாரு. உடனே மனசுக்குள்ளே நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே அவனுக்கு பத்தவே கூடாது, ஏன்னா எனக்கு தான் அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறேன். உண்மையிலே நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவன் என்னுடைய உயரம் தான் அந்த பையன். நானும் அவனும் ஒரே கிளாஸ், நானும் அவனும் ஒரே சைட்டு. அவன் போட்டு பார்த்த உடனே எங்கள் பாஸ்டர் அவனை பார்த்து சொல்கிறாரு, டேய் உனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, நீ பென்ஸுக்கு போட்டு பாரு அப்படின்றாரு. உடனே நான் போட்டோம், எனக்கு கரெக்டாக இருக்கு. உடனே பாஸ்டர் சொன்னார், உனக்கு தாண்டா இது கரெக்டாக இருக்கு, நீ வச்சுக்கடா அப்படின்னு. உடனே ஏசப்பா உமக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா அப்படின்னு. ஸோ அடுத்து இந்த அண்ணங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பழைய சர்ச்சில் இந்த கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டிருப்பாங்க. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய ட்ரெண்டு. இப்போ இருக்கான்னு தெரில. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொயரில் நிற்கிறவங்க கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டு. எனக்கா இந்த கருப்பு பேண்ட்டு போடுறதுக்கு ரொம்ப ஆசை. வெள்ளை சட்டை ஸ்கூலில் கிடைக்கும் நமக்கு, கருப்பு பேண்ட்டு நமக்கு இல்லை. எங்கள் வீட்டில் எடுத்து கொடுக்குற அளவுக்கு வசதிகள் இல்லை. நான் ஒரு 10th படிக்கிற வரைக்கும் புது சட்டை புது பேண்ட்டு அப்படின்னு எடுத்தது எங்கள் அண்ணன் கல்யாணம், எங்கள் அக்கா கல்யாணம். ஸோ இந்த 2. மற்றபடி பாஸ்டர் எப்போவாது ஒயிட் சட்டை அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறதா. மற்றபடி மார்த்தாண்டம் சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பணக்காரங்கெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை துவைச்சி அயன் பண்ணி 5 ரூபா 2 ரூபாவுக்கு எங்கள் அம்மா போய் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த சட்டை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அம்மா வாங்கிட்டு கொடுக்கும்போது எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே போட்டு அவ்வளோதான் உழப்பிடுவான். ஆனால் நான் பத்திரமா வச்சுருப்பேன். ஆண்டவரே இதை யாருக்கும் போட மாட்டேன். ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த சட்டையை போட்டு முன்னாடி போய் நின்றுட்டு கண்ணாடி முன்னாடி போயிட்டு, நல்லா இருக்கா ஏசப்பா, ஃபஸ்ட்டு உங்கள் ஆலயத்தில் தான் போடணும்னு வச்சுருந்தேன். அப்போ ஒரு நாள் அந்த கருப்பு பேண்ட், ஆண்டவரே எனக்கு கருப்பு பேண்ட் போடணும்னு ஆசையாக இருக்குது, பட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அதை வாங்கி கொடுக்கக்கூடிய வசதி இல்லை, ஸோ நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வருஷம் எங்கள் பாஸ்டர் எப்போவுமே வெள்ளச்சட்டையோட நிப்பாட்டிடுவார். அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 2 கருப்பு பேண்ட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த அன்பை எனக்கு சின்ன வயசுலேயே ரொம்ப அதிகமாக்கிடுச்சு. சரி, ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு, ஆண்டவரை நம்ம ஒன்றொன்னா நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ரொம்ப அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஏன்னா வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால மற்றபடி இங்கே செய்கிற எல்லாருடைய வேலையை நான் செஞ்சேன். அப்புறம் செங்கல் சூளைக்கு வேலைக்கு போனேன். ஏன் அப்படின்னா இந்த 7th 6thலேருந்தே போக ஆரம்பித்தேன். ஸ்கூல் லீவ் வந்துச்சுன்னா அந்த லீவு மாதத்தில் செங்கல் சூளைக்கு வேலைக்கு போய் ஸோ அதன் மூலமாக சம்பாதிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுவும் இல்லாமல் இதே பட்டணத்தில் ரொம்ப காசுக்காக சாப்பாட்டுக்காக இறந்தவங்க போல் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருடைய வீட்லேயும் நிறைய நேரத்தில் கறியும் சோறும் இருக்கும், அந்த ஸ்மெல்லு வரும். பட் எனக்கு எங்கள் வீட்டில் அது இருக்காது. நிறைய நேரங்களில் அப்படியே கஷ்டமாக இருந்திருக்குது. அதனால இந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் கூட பொறுக்கிறதுக்காக போயிருக்கிறேன். ஒரு பக்கத்தில் இந்த லீவு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தராசை வாடகைக்கு எடுத்துகிட்டு போய் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை வாங்க ஆரம்பித்தோம். அதுலேயும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீட்டுக்கு பின்னாடி போய்
இதே பட்டணத்தில் வந்து பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் பொறுக்கி அதை வந்து என்னுடைய தோளில் போட்டுட்டு, ஸோ அந்த பாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிள்ளைங்க குடிச்சு முடிச்சுட்டு அந்த ஃபீடிங் பாட்டிலு, அப்புறம் அந்த மருந்து பாட்டில் எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் எடுத்து சாக்கில் வச்சு அப்படியே தலை மேலே சுமந்துட்டு போகும்போது அந்த பாட்டிலெல்லாம் உடஞ்சி அந்த மருந்து வந்து நம்முடைய உடம்புல கொட்டும்போது அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும், அவ்வளோ நாத்தமாக இருக்கும். ஸோ நாத்தத்தில் ஆனாலும் வந்து அது ரொம்ப கஷ்டமாலாம் எனக்கு அப்போ தெரில, ரொம்ப கஷ்டமாக ஐயோ நம்ம இந்த வேலை பண்ணுறோமே அப்படின்னு தெரில. ஆனால் அந்த 8th படிக்கும்போது ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 8th படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அப்படியே மெச்சூர்டு வந்துச்சு. அப்போ யார் முன்னாடி வெக்கம் இருக்குல்லையோ கூட படித்த பிள்ளைங்க முன்னாடி ரொம்ப வெக்கம் இருக்கும். ஸோ ஒரு நாள் வந்து நான் வந்து இந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் பொறுக்க போகும்போது ஒரு வீட்டில் வந்து என்னை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தப்பாக என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ வந்து இந்த மாதிரி காலையிலலாம் வீட்டில் பொறுக்கிட்டு அப்புறம் நைட்டு வந்து எங்கெல்லாம் பாத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ திருடிட்டு போயிடுவேன், நீ திருட அப்படின்னு சொல்லிட்டு என் சாக்கில் நான் பொறுக்கணும் எல்லாத்தையுமே கொட்டிட்டு அந்த சாக்கை தூக்கி வீசினாங்களா. அப்போ வந்து என்னோட கூட படித்த ஒரு பொண்ணு பார்த்தா. ஸோ அன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப அவமானமாக இருந்துச்சு, ஸோ கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ மற்றபடி இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒன்றும் ஃபீல் பண்ணலை. ஆனால் அதனால படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. 10th 3 பாடம் ஃபெயில் ஆகிட்டேன். எங்கள் பாஸ்டர் என்னை பார்த்து சொன்னார், டேய் நீ ஒரு 10th பாஸ் பண்ணாதாண்டா உன்னை எங்கேயாவது சேர்த்து விட முடியும் அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், சரி டுட்டோரியலில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அருமனையில் ஒரு டுட்டோரியலில் கொண்டு போய் எங்கள் பாஸ்டர் என்ன ஜாயின் பண்ணி விட்டார். ஸோ ஒரு வாரம் அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க எனக்கு டீச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு மேக்ஸ் தான் எடுத்தாங்க. அவங்க என்னென்னமோ சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு வாரமாக அவங்க மேக்ஸ் எடுத்தாங்க, ஒரு வாரமாக ஒன்றுமே எனக்கு புரியல. அவங்க வந்து கூட்டல் தெரிஞ்சிருச்சு, பெருக்கல் தெரிஞ்சிருச்சு, கழித்தல் தெரிஞ்சிச்சு, பெருக்கலும் வகுத்தலும் எனக்கு சுத்தமாக தெரில, என்னன்னே தெரில. உடனே அவங்க வந்து எங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு, பாஸ்டர் இவனை இந்த டுட்டோரில் இல்லை உலகத்தில் எந்த டுட்டோரில் கொண்டு போய் சேர்த்தாலும் இவன் 10th பாஸ் பண்ண மாட்டான், அதனால இவனை கூட்டிகிட்டு போயிருங்க நாங்கள். ஸோ எங்கள் பாஸ்டர் வந்து ரொம்ப துக்கத்தோடு என்னை கூட்டிகிட்டு வந்து மார்த்தாண்டத்தில் ரொம்ப ஒரு பணக்காரராக, அப்போ ஒரு பணக்காரராக இருந்தார். அவருடைய கடையில் வந்து அவருக்கு பிள்ளை இல்லை, அதனால் அவருடைய கடையில் நீ போ, அவர் உன்னை பிள்ளையா பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னார். சரின்னு நான் போனேன். ஆனால் அவர் என்ன பிள்ளையா பார்க்க முடியல. அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், என்னை வந்து அந்த மாடு தங்குற குடியிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு படிக்கட்டுக்கு கீழே என்னை தங்க வச்சார். ஆனால் நான் ஒன்றும் யோசிக்கலை. சரி எங்கள் பாஸ்டர்கிட்ட எதையுமே சொல்லலை, நம்ம போய் இந்த கஷ்டம்னு சொல்ல வேண்டாம், பரவாயில்ல. ஆனால் நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க அவங்க, அதனால் அங்கேயே தங்கிட்டேன். பாஸ்டர் ஒரு நாள் அந்த வீட்டுக்கு விசிட்டிங் வரும்போது என்னை தங்குற இடத்த பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இங்கே தான் உன்னை தங்க வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் குளுத்துறையில் கிருபா பிரிண்டஸ் அப்படின்ற ஒரு ப்ரெஸ்ஸில் என்னை ஜாயின் பண்ணி விட்டார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் வந்து அந்த குளுத்துறையில் டெய்லி வீட்டிலேருந்து கிளம்பி அந்த ப்ரெஸ்ஸுக்கு போவேன். போகிற வழியில் எங்கள் பாஸ்டர் எப்போவுமே ஒரு வீட்டில் வந்து அவர் காலையில் சாப்பாடு அங்கே சாப்பிடுவார். போகும்போது எப்போவுமே ஸ்தோத்திரம்யா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வழக்கம். அன்னைக்கு சாப்பிட்டு வெளியே நின்றுருந்தார். ஸ்தோத்திரம்யா அப்படின்னு, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. பக்கத்தில் போனேன். பைபிள் காலேஜுக்கு போறியான்னு கேட்டார் என்னை பார்த்து. இதுதான் என்னுடைய அழைப்பு. ஸோ அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி சாயந்தரம் வா அப்படின்னு சொன்னார். சாயந்தரம் சர்ச்சுக்கு போனார். அவரே தமிழ்நாடு பைபிள் காலேஜினுடைய ஃபார்ம் வாங்கி வச்சுருந்தார், அவரே ஃபில்லப் பண்ணார். எனக்கு பயங்கரமான சந்தோஷம். சரி நம்ம படித்த படிப்புக்கு பைபிள் காலேஜா, பைபிள் காலேஜில் நல்ல சோறு கிடைக்கின்றா நமக்கு, அதுவும் நம்ம படித்த படிப்புக்கெல்லாம் காலேஜ் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்தை குறித்து என்னன்னே தெரியாது, அதனுடைய ஒரு நாலேஜ் கூட என்னிடத்துல இல்லை. அப்போதான் வந்து என்னுடைய வீட்டில் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து ஊழியத்துக்கு போகிறேன், பைபிள் காலேஜுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் எதிர்ப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டார். எங்கள் அம்மா வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா உன்னை நம்பி தான் நாங்கள் கடன் வாங்கியிருக்கிறோம், இந்த கடன் எல்லாம் முடிச்சுட்டு போ அப்படின்னு. எங்கள் அப்பா ரொம்ப கோவப்படுறாரு. நீ போகிறதா இருந்தால் அப்படியே போயிரு, எனக்கெல்லாம் ஒன்றுமே நான் உன்னால் பண்ண முடியாது. உடனே நமக்கே ஒரு வரட்டு கௌரவம்னு ஒன்று வரும் இல்லை, தைரியம், வரட்டு தைரியம். ஸோ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்கு விரோதமாக இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த வயசில் ஒரு தைரியம், நீங்கள்லாம் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என்ன ஆண்டவர் அழைச்ச ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரே சண்டையாக இருந்ததுனால வீட்டுக்கு உள்ளே சாப்பிட முடியல. அதனால ரொம்ப லேட்டாக தான் வருவேன். வீட்டுக்கு வெளியில் திண்ணையில் சாப்பாடு வச்சுருப்பாங்க, சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துட்டு இந்த மாதிரியே கொஞ்ச நாள் ஓடிடுச்சு. ஸோ செங்கல் சூளைக்கு போக ஆரம்பித்து அந்த செங்கல் சூளைக்கு கிடைச்ச அந்த காசில்
என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம், முதல் டைமாக ஒரு சட்டை அருமனையில், அதுவும் பென்ஸ் டெக்ஸ்டைல், என்னுடைய பேர்லேயே இருக்கிற அந்த டெக்ஸ்டைலுக்கு போயிட்டு ஒரு சட்டை வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க கேட்டாங்க, யாருக்கு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தான் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் பெருசாகவே கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க கொஞ்சம் பெருசாக கொடுத்தாங்க. இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் பெருசாக. எப்பா இது உனக்கு இல்லை, உங்கள் அப்பாவு போடுற சைஸாக இருக்குது அப்படின்னு. இல்லை பரவாயில்ல எனக்கு கொடுங்கன்னு சொல்லி என்னை விட பெரிய சைஸாக. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, நான் ரொம்ப வளருவேன், இந்த சட்டை பியாது கிளியாது, அப்போ வளர வளர இது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் என்னுடைய ஊர்லேருந்து 2000 கிளம்புனேன். கிளம்பும் போது அந்த பெட்டியில் ஒரே ஒரு சட்டை, புது சட்டை, மற்ற பேண்டு சட்டை எல்லாருமே இன்னொருத்தர் கொடுத்த, என்னுடைய இடுப்புலையே கட்ட முடியாத, அப்போ நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், ஆனால் எனக்கு கொடுத்தவங்கெல்லாம் குண்டானவங்க தான் பேண்டை கொடுத்தாங்க. அதனால் பக்கத்தில் ஒரு நாரையும் வச்சுருந்தேன். ஸோ அப்படி தான் இந்த ஊரை விட்டு 2000 கிளம்புறேன். எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் எதுவுமே தெரியாது. ஆனால் பைபிள் காலேஜில் உள்ள என்ட்ராகும்போது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப நல்லா இருப்போம், நம்ம கஷ்டமே நீ படமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனேன். உள்ளே போன உடனே இங்கேயே சர்ச்சில் உள்ள பிலீவர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோப்பு, இந்த எண்ணெய், இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்து அனுப்புனாங்க. எல்லாமே காலியாச்சு, எல்லாமே தீந்துருச்சு. அப்போ எங்கள் பாஸ்டர் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் வருவார். வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவார்னா ஒரு 100 ரூபா தருவார். எப்பவுமே வந்து காசு இருக்கான்னு கேட்க மாட்டார், 100 ரூபா கொடுத்துட்டு போயிடுவார். எனக்கு மட்டும் இல்லை, காலேஜில் இருக்கிற 30 பேருக்கும் 100 ரூபா கொடுத்துருவார் எங்கள் பாஸ்டர் வரும்போதெல்லாம். என்னன்னு தெரியல, அப்போ என்கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னால், காசு இருக்காடேன்னு கேட்டார். எப்பவுமே காசு இருக்கான்னு கேட்க மாட்டார். இப்போ காசு இருக்காடேன்னு கேட்ட உடனே நானும் அவர்கிட்ட என்ன இல்லைன்னு சொல்றதுன்னு சொன்னோன்னே, இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே எடுத்த பாசை பாக்கெட் உள்ள வச்சுட்டு போயிட்டார். அவருடைய பிள்ளை நான், அவர் சர்ச்சில் தான் வந்திருக்கிறேன். காலேஜில் இருக்கிற மொத்த பேருக்கும் காசு கொடுத்தாரு, எனக்கு மட்டும் தரல. எனக்கு இது இவர் தரமாட்டாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான். இவர் தராம போயிட்டாரு. சரி, எனக்கு எல்லாமே காலி ஆயிடுச்சு. இந்த சோப்பு காலியான உடனே இந்த பசங்க துவைச்சு முடிச்சுட்டு போன உடனே அந்த சோப்பெல்லாம் எடுத்து துவைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த உடம்புல போடுற சோப்பு, நிறைய பேர் ஹமாம் சோப்பு தான் பசங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹமாம் சோப்பு வந்து கடைசியாக அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப பிளேடு மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்து என் உடம்புல போட்டு அப்படி இது பண்ணேன். பேஸ்ட் காலியான உடனே நிறைய பேர் இடத்துல போய் டெய்லி பேஸ்ட் வாங்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் காலையில் ரொம்ப துக்கமாயிருச்சு. நம்ம ஊரில் இருக்கும் போதும் கஷ்டப்பட்டோம், ஸோ இங்கே பைபிள் காலேஜுக்குன்னு வந்தோம், இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினச்சி அன்னைக்கு சோர்வா காலையில் ஜெபத்துக்கு போகாமல் அப்படியே படுத்துட்டேன். இந்த பசங்க எல்லாம் வந்து என்னை எழுப்பி விட்டு, போடா போய் டியூட்டி பாடுறா அப்படின்னாங்க. உடனே என்னுடைய ப்ரஷ் எடுத்துட்டு பக்கத்து ரூமில் போய், நம்ம ஊரில் உள்ள ஒருத்தர் இருந்தார், ஸோ மாத்தூர் பக்கத்துலேருந்து ஒருத்தர் இருந்தார். உடனே நம்ம ஊர் பாஷையில் அவர்கிட்ட ப்ரஷ்ஷை நீட்டி, ஓய் கொஞ்சம் பேஸ்ட்டு கொடு ஓய் அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே என்ன நினைச்சாரும் தெரியல, ரொம்ப சாஃப்டான மனுஷன், அப்படியெல்லாம் திட்ட எல்லாம் மாட்டாரு. அவரை மாதிரி அவர் அன்புள்ளவரை பார்க்கவே முடியாது. என்ன நினைச்சாரோ தெரியல, ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா பிச்சைக்காரன் நாய்ங்களா, அப்படியே நீங்க வந்துடுறதா, சோறு கிடைக்கும்னா உடனே போட்டுறதா, எதையுமே நீ கொண்டு வர மாட்டியா, இப்படி இங்கேயும் இறந்து பிழைக்கிறதுக்கு வந்துட்டியா, என்னென்னமோ சொல்லிட்டாரா. எனக்கு ஏற்கனவே மனசு ரொம்ப உடஞ்சிருக்குது. இவர் இப்படி பேசின உடனே ரொம்ப உடஞ்சிட்டேன், என்னால் தாங்கவே முடியல. அப்படியே அழுக தாங்க முடியல. அப்படியே அழுதுட்டே படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கி ஒரு பாத்ரூமுக்கு முன்னாடி போய் நின்று என் 2 கையினால என் முகத்தை மூடிட்டு, ஏசப்பா உண்மையிலே ஊழியம்னா என்னன்னே எனக்கு தெரியாது, எங்கள் அப்பாவும் ஊழியக்காரன் இல்லை, என்ன நீங்கள் அழைச்சிருக்கிறீங்களா இல்லையா அதுவும் எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்றே ஒன்று, உண்மையாக என்ன ஊழியத்துக்குன்னு என்னை அழைச்சிருந்தா இன்னையிலேருந்து யார்கிட்டையும் கையேந்தாதது மாதிரி மட்டும் வச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு அப்படியே குமுறி குமுறி அழுறேன். என்னால் தாங்கவே முடியல, என்னமோ ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. உடனே அந்த லீடர் ஒருத்தர் வந்து என் தோலை தட்டி, ஏண்டா திடீர்னு வீட்டு ஞாபகம் வந்துச்சா அழுறியா அப்படின்னு கேட்டுட்டு, உன்னை முன்னாடி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக முன்னாடி போகிறேன். அந்த வார்டன் கூப்பிட்றாரு அப்படின்னாங்க. ஸோ வார்டன் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு 50 ரூபாவை என் கையில் கொடுத்தாரு. பிரதர் இது எதுக்கு 50 ரூபா கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். இல்லை, நீ போன மாதம் ஒரு சர்ச்சில் போய் வந்து சாட்சி சொல்லிட்டு வந்தியாமா, அந்த சர்ச்சில் ஒரு அம்மா வந்து 50 ரூபா உனக்கு காணிக்க கொடுக்கறதுக்காக சொன்னாங்க, இப்போதான் என் கையில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே என் மனசுக்குள்ள, ஆண்டவரே இல்லை இல்லை நீங்கள் உண்மையிலே இருக்கிறீங்க,
நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 ரூபாவை தூக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா என் ரூமுக்கு போறேன். ரூமுக்கு போகும்போது 3rd இயர் படிக்கிற பிரதர் எபினேசர் அப்படின்ற ஒரு பிரதர், அவர் என்னை பார்த்து சொல்றாரு, டேய் இந்த மாதிரி நான் வந்து பைபிள் காலேஜை டிஸ்கண்டினியூ பண்றேன், எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு யூஸ் பண்ண சோப்பு இந்த மாதிரி பேஸ்ட் எல்லாம் நிறைய இருக்குது, நீ வேணா வச்சுக்கிறியான்னு கேட்டாரு. நான் சொன்ன தாராளமா வச்சுக்கிறேன், நம்ம அது இல்லாம தானே இருக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்க பிரதர் அப்படின்னு என் கையில் ஒரு அட்டை பாக்ஸை தூக்கி வச்சாரு. உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பேஸ்ட் இருந்துச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் 3 இயர்ஸ் 3 வருஷம் அந்த பைபிள் காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த பேஸ்ட் எனக்கு போதுமானதா இருந்துச்சு. ஸோ ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்றத அறிஞ்சிட்டேன். ரொம்ப நெருங்க ஆரம்பிச்சேன். அப்படியே யாருக்கும் தெரியாம மொட்டை மாடியில சிமெண்ட் தரையில முழங்கால் படிட்டு, எனக்கு அம்மா இல்லை ஆண்டவரே, எனக்கு அப்பா இல்லை, எனக்கு யாருமே இல்லை. பைபிள் காலேஜில் நிறைய பேருக்கு லெட்டர் வரும். ஸோ எனக்கு லெட்டர் போடுறதுக்கு யாரும் பெருசாக இல்லை. பைபிள் காலேஜில் இருக்கிற நிறைய பேருக்கு மணி ஆர்டர் வரும், எனக்கு மணி ஆர்டர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ பைபிள் காலேஜில் உள்ள நிறைய பேருக்கு அவங்க அம்மா அப்பா ஃபோன் பண்ணுவாங்க, நமக்கு அப்படி ஃபோன் காலெல்லாம் வராது. அதனால் மொட்டை மாடியில் போய் முழங்கால் படிட்டு, எனக்கு அம்மா நீங்கள் தான்ப்பா, எனக்கு அப்பா நீங்கள் தான்ப்பா, என்ன உயர்த்துறதுக்கு உங்களால் தான் முடியும், இது ஆகாது என்று தள்ளப்பட்ட கல். இந்த கல்லுக்கு எதுவுமே இல்லை, என்னிடத்துல எதுவுமே இல்லை, சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் எதை சொல்லுவேன், எதை சொல்லி உங்களுக்கு செய்வேன், எனக்கு படிப்பும் இல்லை, எனக்கு பின்னணி இல்லை, எனக்கு அழகு இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி முழங்கால் படிட்டு, ஆனால் என்னை உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறத விட நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மணலை வாரி, ஸோ அதன் மூலமாவது ஆண்டவர் மேலே இறங்கணும் அப்படின்றதுக்காக அதை கொண்டு போய் சிமெண்ட் தரைக்கு மேலே போட்டு அதுக்கு மேலே முழங்கால நிற்பேன். நீங்கள் எங்கே ஆண்டவரே இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பிளஸ் பண்ண முடியுமா? ஸோ ஆண்டவர் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமானது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போகிற வழிகள், கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற பாதை, கர்த்தர் என்னை சந்திக்க பண்ணுகிற ஜனங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நான் திரும்பி பார்த்தா நிச்சயமாகவே என்னால் நம்ப முடியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, எப்படி பிரதர் உங்களுடைய ப்ரேயரா, இல்லை உங்களுடைய வாழ்க்கையா, உங்களுடைய பரிசுத்த ஜீவியமா, நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஆனால் அவங்கள்ட்ட நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, தெரில பிரதர், எனக்கு தெரில பிரதர், நோ ஆன்சர். ஆண்டவர் என்னை உயர்த்தினதுக்கு நான் எல்லாரும் என்னை விட ஜெபம் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க, என்னை விட பாடுபட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் என்னமோ தெரில அவருடைய இருதயத்தினுடைய ஒரு ஓரத்தில் எனக்குன்னு ஒரு இடம் ஆண்டவர் தந்திருக்கிறார். இப்போவும் எனக்கு வருகிற சந்தோஷங்கள், ஆசீர்வாதங்கள், எனக்கு வருகிற ஜனங்கள், இல்லை என்னுடைய கர்த்தர் என்ன நடத்துகிற விதம், அதெல்லாம் பற்றி நான் வந்து ரொம்ப அதை யோசிக்கல. அதெல்லாம் வரும் போகலாம். வாழ்க்கை அப்படின்றது நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தில் எல்லாம் கிடையாது. அதை வச்சு ரொம்ப நாளெல்லாம் ஓட்டவும் முடியாது, அதை சார்ந்திருக்கவும் முடியாது. உங்களுக்கு காசு வரும், ஆனால் என்னைக்கு நம்மளை விட்டு, அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை. காசு வருந்தாதான் ஒருத்தனோட ஆண்டவர் இருக்கிறான்னு அந்த உலகம் சொல்லும், கிடையவே கிடையாது. காசு இருந்தாலும் இல்லைன்னாலும் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும், ஸோ ஆண்டவர் இவ்வளோ என்ன நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு பின்னணியும் இல்லாமல், ஒரு வசதியுமே இல்லாமல், எதுவுமே இல்லாத ஒரு மனுஷனாகிய என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டு நடத்தி இதே ஊர்ல கண்ணீரோட நடந்து பிச்சைக்காரனை போல தோற்றம் அளித்து, ஸோ நம்பாத, நான் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த டுட்டோரியல் டீச்சரை மட்டும் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ வேற யாரையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படலை. ஆனால் அவங்க ரொம்ப இன்னசென்ட் தான், அவங்க ஒரு கடினமான டீச்சர் எல்லாம் கிடையாது. ஆனாலும் அவங்கள பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. சரி, அவங்க எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அருமனையில் வண்டியை நிப்பாட்டிட்டு மேலே போன உடனே அந்த டீச்சரை பார்த்து வணக்கம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்படியே எந்திரிச்சு நின்று சார் வணக்கம் அப்படின்னாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன யாரும் தெரியுதான்னு கேட்டேன். இல்லை உங்களை சுத்தமாக தெரியல அப்படின்னு ரொம்ப மரியாதையெல்லாம் கொடுத்து என்ன பேசினாங்க. அப்போ நான் கேட்டேன், உங்கள் ஹஸ்பண்ட் பிரதர் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்காங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சார். நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு. உடனே அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி 1999 முடிஞ்ச உடனே உங்கள்கிட்ட டுட்டோர்லேருந்து பென்ஸ்ன்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்தான். அவன் எங்கே போனாலும் பாஸ் பண்ண மாட்டான்னு நீங்கள் சொல்லி எங்கள் பாஸ்டருடைய பேரை சொல்லி ரிஜெக்ட் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். ஆமாம் பென்ஸ் ஞாபகம் இருக்கு அப்படின்னு. அவன் தான் நான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பிரமிச்சிட்டாங்க ஒரு நிமிஷம். என்ன நீ ஆளே மாறிட்ட, பேச்சு மாறிடுச்சு,
என்ன பண்ற, என்ன செய்யற அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறேன் ஆண்டவர், நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்தார். ஸோ அதனால நம்ம ஆண்டவர் வந்து சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, சில நேரங்களில் நீங்க போகிற தெரு, நீங்க இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப குறைஞ்சவங்களா தெரியலாம், ரொம்ப குறைஞ்சவங்களா தெரியலாம். உங்களை பார்த்து நிறைய பேர் கடன்காரன் அப்படின்ற ஒரு அடையாளத்தை வச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னா இந்த வீடு தரித்திரம் பிடிச்ச வீடு அப்படின்ற ஒரு அடையாளத்தை சொல்லலாம், ஒரு வியாதிக்காரன் அப்படின்ற ஒரு அடையாளத்தை சொல்லலாம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஒரு நாள் ஆண்டவர் உங்களை அங்கீகரிப்பார். எப்படி ஆண்டவர் அங்கீகரிப்பார்னா, உங்களை அவங்க சொன்ன அடையாளத்தின்படி அல்ல, உங்களை அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு என்னுடைய ஆண்டவரால முடியும்னு நம்புறவங்க கரங்களை நல்லா மேல தட்டி ஆமென். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆமென். நான் நம்புறேன், உங்க பிள்ளைகளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு, ஒருவேளை இன்னைக்கு யோபு போல நீங்கள் உருக்குலைஞ்சு போயிருக்கலாம். இந்த யோபுவை அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவன் அடையாளமே கண்டுபிடிக்க முடியலையாமா, அந்த அளவுக்கு அவன் கேவலமாயிட்டான், அந்த அளவுக்கு அவன் மோசமாயிட்டான். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கலாம், உங்க பிள்ளைங்க அப்படி இருக்கலாம், அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவங்க வந்து நொடிஞ்சு போயிருக்கலாம். நீ எப்படி இருந்த ஆளு, நீ எவ்வளவு குண்டா இருந்த, நீ எவ்வளவு இப்படி இருந்த, நீ எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணுவ, ஆனா இன்னைக்கு உன்னை அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சேப்பா, நீ ஏன் இப்படி ஆயிட்ட, உனக்கு இப்படி ஏன் இப்படி போயிடுச்சு, நீ இல்ல அப்படி என்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த சத்தத்தை யாராவது ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு நாள் யோபு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவனுடைய பிள்ளைகள் ரோட்டில் நடந்து போகும்போது அத்தனை பேரும் என்ன கேட்டாங்க தெரியுமா, இது யாருடைய பிள்ளைங்க, இது யாருடைய பிள்ளைங்க, இது யோபுனுடைய பிள்ளைங்கன்னு அவங்க சொல்லும் போது அவங்க எல்லாரும் பிரமிச்சு பார்த்தாங்க. எந்த தெருவில், எந்த இடத்துல, எந்த ஜனங்களுக்கு முன்பாக அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவன் நொடிஞ்சு போயிருந்தானோ, அந்த ஜனங்களுக்கு முன்பாகவே அடையாளமே தெரிய முடியாத அளவிற்கு அவன் தலையை உயர்த்தின அந்த கர்த்தர், நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் எதிரிகள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு, உங்கள் சொந்தங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு, பிரமிக்கிற அளவிற்கு, அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நம்மை உயர்த்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு உங்களை கீழே பார்க்கிற ஒரு நிலைமையில நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஏறிட்டு பார்க்கிற அளவிற்கு ஒரு மேலான அனுபவத்திற்கு சீக்கிரமா ஆண்டவர் கொண்டு வருவார்னு நான் நம்புறேன். என் வம்சத்துல எத்தனை பேர் இருந்த போதிலும் என்ன ஒரே ஒருத்தனை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். என் வம்சத்துல பாத்தீங்கன்னா எங்க அப்பா கூட பிறந்தவங்க 11 பேர். 11 பேர்ல ஆம்பளை பிள்ளைங்க எல்லாருமே சாராய கடை வச்சிருந்தாங்க. எல்லாருமே மோஸ்ட்லி சாராயத்தை ருசி பார்த்தாங்க. எங்க அப்பாவுக்கு பிறந்த 5 பேர் நாங்க, அதுல 3 பேர். இந்த 3 பேர்ல எங்க 2 அண்ணனும் குடிச்சிருக்காங்க. இப்ப குடிக்கிறது இல்ல, 2 அண்ணனும் குடிச்சிருக்காங்க. எங்க சித்தப்பா மக்கா, பெரியப்பா மக்கா எல்லாருமே குடிச்சிருக்காங்க. ஆனா எங்க வம்சத்திலேயே சாராயத்தை தொட்டு டேஸ்ட் கூட பண்ணாத ஒரு ஆள் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் தான். ஆனா எனக்கு பின்னாடி இப்போ எங்க அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, என்னுடைய பிள்ளைங்க ஒருத்தர் கூட அந்த சாராயத்தை டேஸ்ட் பண்ணாத அளவிற்கு அந்த சாபத்தை கர்த்தர் என் மூலமாய் ஆசீர்வாதமாய் மாற்றினது போல உங்க குடும்பத்துல கர்த்தர் ஒரு பிள்ளையை எழுப்புவார். உங்க பிள்ளையை கர்த்தர் எழுப்புவார். இதுவரையிலும் எந்த சாபம் உங்க வம்சத்தை தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த பிள்ளை எழும்பி அந்த சாபத்தை முறிக்கும்னு நான் நம்புறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியும், இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பி தங்கச்சி, நீ சாபத்தை முறிக்கிற ஆளா இருக்கணும். நீ சாபத்தை முறிக்கிற ஆளா இருக்கணும். உங்க அம்மா சுமந்துட்டு வந்திருந்த சாபத்தை நீ கண்டினியூ பண்ணக்கூடாது. உங்க அப்பா, உங்களுடைய முன்னோர்கள் சுமந்து வந்திருந்த அந்த சாபத்தை நீங்க முறியடிக்கணும். பாருங்க, உங்க அப்பா பொத்தலான பையா இருப்பார், எத்தனை சம்பாதிப்பார், ஆனா ஒண்ணு கூட அவருடைய கையில நின்னதே இல்லை. உங்க அப்பா கடன்காரங்களாவே இருந்திருப்பாங்க, உங்க அம்மா கடன்காரங்களாவே இருந்திருப்பாங்க, உங்க வீட்டுல எல்லாருமே நோயாளிகளாகவே இருந்திருப்பாங்க. ஆனா இத்தனை காலமாய் அந்த சாபம் தொடர்ந்துட்டு இருந்தாலும் நான் நம்புறேன், இந்த கன்வென்ஷன்ல ஒரு முடிவு எடுங்க.
என்னோட என் குடும்பத்தில் இருக்கிற சாபம் முழுவதுமாய் நீக்கப்பட்டு இனி என் வம்சத்தில் என்னிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் கடந்து போகணும். அதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட மிகப்பெரிய பாத்திரமா ஆண்டவர் உங்களை மாற்றுவார் என்கிறதுல சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை அதைத்தான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நான் நம்புறேன் ஆண்டவர் ஒருவனை தேடுகிறார். யாரை தேடுகிறார் என்றால் தாளந்து உள்ளவங்கள ஆண்டவர் தேடல, வசதி உள்ளவங்கள ஆண்டவர் தேடல. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் பேதைகளை தான் கர்த்தர் தேடுறாரு. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் மனுப்புத்தர பார்க்கிறாரு. உங்களை பயன்படுத்த கர்த்தர் வல்லவர், உங்களை நடத்த கர்த்தர் வல்லவர், உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் நல்லவர். அவருடைய அம்பரா துணியில நீங்க மாறினா போதும். தாவீதோடு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் வேண்டுமெல்லாம் இருக்கிறாரு. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், சகல கலையும் அவங்க கற்றவங்க, அவங்க யுத்த வீரர்கள், அவங்க யுத்தத்துல தான் அவங்களுடைய வேலை. ஆனா அந்த குடும்பத்திலேயே ஒன்னும் தெரியாத ஆள் யார் அப்படின்னா தாவீது தான். அந்த குடும்பத்திலே ஒன்னும் தெரியாத ஆள். அவனுக்கு யுத்தம்னா என்னன்னு தெரியாது, அவனுக்கு பட்டயம்னா என்னன்னு தெரியாது, அவன் யாருக்கு முன்னாடியும் போய் நின்னதில்லை. ஆனா அவனுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும். ஆண்டவர் அவனுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் அவனுக்கு நல்லா தெரியும். வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது, யுத்தம் பண்ண தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த சகல ஜனங்களையும் மீட்டுக் கொள்கிறதற்கு பட்டயத்தை பிடிக்க தெரிஞ்சவன ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, அங்க எல்லா வித்தைகளையும் கற்றவன ஆண்டவர் தெரிஞ்சுக்கல. ஆனா யாரை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா ஒண்ணுமே தெரியானாலும் ஆண்டவரோட நடந்த அந்த தாவீதை கர்த்தர் பிரிச்செடுத்து அவனை கர்த்தர் வேறு பிரித்து சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய சாட்சியா நிறுத்தினார். பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாட்டா கூட பரவாயில்ல, ஒண்ணுமே தெரியாட்டா கூட பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணணும்னா ஆண்டவரை உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவர்களை பூரண சமாதானத்திற்குள்ளே கர்த்தர் நடத்துவீர். வேதத்துல நீங்க ஆதியாகமத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது யோசேப்பு சொப்பனத்தை பார்த்து அந்த விளக்கத்தை சொல்லுகிறதுக்கு வந்து நிற்கிறான். அப்போ ராஜாண்டத்துல சொல்லுங்க, ராஜா நீங்க பார்த்த 2 சொப்பனத்துக்கும் ஒரே மாதிரி அர்த்தம் தான். என்ன அப்படின்னு சொன்னா 2 விதமான அர்த்தம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சொப்பனத்தை பாக்குறீங்க, அதுல 7 பசு, அந்த 7 பசுவும் கொழு 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 கொழுன்னு இருக்குது, ஐயோ ரொம்ப கொழுத்து போயிருச்சு. ஆனா அடுத்த சொப்பனத்துல இன்னொரு 7 பசு ரொம்ப மெலிஞ்சு அப்படியே ஒல்லியா, அவ்வளவுதான், ரொம்ப பஞ்சத்துல அடிபட்டதுமான. ஆனா உங்க கண்ணு பார்க்கவே இந்த மெலிஞ்சு ஒல்லியா இருந்தது அந்த கொழுத்த பசுக்குள்ள அப்படியே சாப்பிட்டதை நீங்க பாத்தீங்க இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா 7 வருஷம் இனி இன்னையிலிருந்து இந்த நாட்கள் இருந்து 7 ஆண்டு உங்களுக்கு செழிப்பின் ஆண்டு உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும், உங்களுக்கு அற்புதம் வந்துட்டே இருக்கும், உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும், நீங்க என்ன போட்டாலும் அது உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனா அந்த 7 வருஷம் முடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு 7 வருஷம் இருக்குது, அது பஞ்சகாலம். அந்த பஞ்சம் கொடிய பஞ்சம், தேசமெல்லாம் பஞ்சம். ஆனா இந்த 7 வருஷத்திலையும் உங்களுக்கு வருகிற அந்த விவசாயத்துல வருகிற அந்த காரியத்தை எல்லாம் நீங்க பத்திரமா நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா அந்த வரப்போகிற மகா பெரிய கொடிய பஞ்சத்துக்கு நீங்க தப்புவிக்கலாம் அப்படின்னு இந்த சொப்பனத்தை, அதனாலதான் ஆண்டவர் தாம் செய்ய போகிறத உங்களுக்கு மறைக்கல அப்படின்னு சொல்றாரு. 7 வருஷம் பரிபூரணமான 7 வருஷம். ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க மறக்கவே கூடாது. சில ஆசீர்வாதங்களை சில ஆண்டுகள் தான் ஆண்டவர் தருவார். சிலர் பாருங்க, நிறைய பேர் தங்களுடைய ஆசீர்வாதங்களை நிறைய பேர் ஏசா மாதிரி மதிக்கவே மாட்டாங்க, தங்களுடைய உயர்வை மதிக்க மாட்டாங்க, தங்களுடைய வருமானத்தை மதிக்க மாட்டாங்க, தங்களுடைய வேலையை மதிக்க மாட்டாங்க. ஆனா அதற்கு பிறகு ஒரு பஞ்சமுள்ள காலம் வரும். நீங்க பாடுபட்டா கூட கிடைக்காது, நீங்க விவசாயம் பண்ணினா கிடைக்காது, நீங்க போட்டா அது திரும்பி வராது. இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு சொல்றேன், உன் காலத்தை நீ தவற விட்டுட்ட, உன் வாழ்க்கையில அத மாதிரி ஒரு நஷ்டம் வேற எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் 2000 இந்த ஊரை விட்டு கடந்து போனேன். இன்னைக்கு 2024
24 வருஷம் ஆகுது. இந்த 24 வருஷத்துல நான் ஒண்ணு செய்வேன். ஒன்று, உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தயவுனால, அவருடைய இரக்கத்தினால இப்போ இந்த 24 வயசுல முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கொடுத்த ஒரு நேரத்தை கூட நான் வீண் அடிக்கலன்னு இந்த பலிபீடத்துல நான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு பிசாசு நிறைய பசங்களுடைய கையில அப்படியே ஒரு போனை கையில கொடுத்துறாங்க, நிறைய பேருடைய கையில ஒரு டிவியை கொடுத்துறாங்க. நான் சொல்றேன், சத்துருடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா வேற எதுவுமே இல்லை, உங்க டைமை வேஸ்ட் பண்றதுதான் சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம். 1000 வேலை கிடைக்கும், நீங்க எழுந்திருச்சு போலாம், நீங்க பண்ணுனா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நிறைய பேருக்கு பாருங்க, ஆசீர்வாதங்கள் வந்ததற்கு பிறகு நிறைய பேர் அதை ஒரு பெரிய பொருட்டாவே எடுக்க மாட்டாங்க. அதை பாக்கெட்ல பணம் இருந்தா அப்படியே ஊதாரித்தனமா அவனுக்கு கொடுக்கலாமா, இவனுக்கு கொடுக்கலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா. காரணம் என்னன்னா அது வரும், இவ்வளவு வந்துச்சு இல்லை, அடுத்த வருஷம் வரும், அடுத்த மாசம் வரும். ஆனா நின்றுச்சுன்னா அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஜபத்துல இருக்கிற உங்களை சத்துரு உங்களுடைய நேரத்தை, அம்மாங்களா கூட இருக்கலாம். இன்னைக்கு நிறைய அம்மாங்க பின்மாறிட்டாங்க. ஒரு காலத்துல கணவனார் வீட்டை விட்டு வெளியே போகும்போது, பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது வேலையெல்லாம் மடமடன்னு முடிச்சுட்டு நிறைய அம்மாங்க முழங்காலே நிற்பாங்க. ஆண்டவரே ஆண்டவரே, என் கணவனார் என் பிள்ளை ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய தாய்கள் சுத்தமா ஜபத்தை நிறைய பேர் மறந்துட்டாங்க. நிறைய பேர் டிவியில நாடகம், நிறைய பேர் டிவியில சினிமா, நிறைய பேர் பொழுதுபோக்கு, அவ்வளவுதான் வேலை. வீடை கூட நிறைய பேர் கிளீன் பண்ணல. உங்களை யாரையும் நான் தப்பா சொல்லல, ரொம்ப அன்பா சொல்றேன். இல்ல, இது சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல காலத்துல, சமாதானமான காலத்துல வேதம் சொல்லுகிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலே ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ சிந்தித்தாயானால் நலமாயிருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு நாள் வரும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராத ஒரு நாள் வரும். அன்னைக்கு நீங்க பரிதபிப்பீங்க, அன்னைக்கு நீங்க ஆசைப்படுவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபைக்கு, இவ்வளவு வசதியான திருச்சபை, நல்ல கூட்டம், நல்ல ஆராதனை, ஆனா நிறைய பேர் அதை ஒரு பெரிய பொருட்டா எடுக்கல. ஆனா ஒரு நாள் ஜெபம் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஜெபம் அவங்களுக்கு தூரமாகும். சர்ச்சுக்கு வரணும்னு நினைப்பாங்க, நிறைய பாரங்கள் வந்து அழுத்தி அவங்கள வரவிடாம தடுக்கும். அதனால காலங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறது, நாட்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறது. நீங்க அதை தயவு செய்து ஒருத்தரும் ஏதோ ஒரு காரியத்தினால தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் நம்புறேன், நம்முடைய ஒவ்வொரு பிரயாசத்தையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால நீங்க செய்துட்டே இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய கடமை. நான் நம்புறேன், ஒரு நாள் கர்த்தர் பார்ப்பார், அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் தலையின் மேல் வர்ஷிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சோ ஃபர்ஸ்ட் ஒரு தீர்மானம் இன்னைக்கு எடுங்க. ஆண்டவர் எதை விரும்புறார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்நாட்களில் ஆண்டவரே, என்னுடைய காலம் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் எல்லாம் நிறைய வாலிப பிள்ளைங்க வந்து நான் பைபிளை ஒரு டைம் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பைபிளை கூட திறக்கிறது இல்லை. அப்படி நிறைய பேர் இல்லை. நிறைய பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வசனத்தை 100 வசனம் எனக்கு தெரியும், 50 வசனம் எனக்கு தெரியும் அப்படின்வாங்க. ஆனா இன்னைக்கு திருச்சபையில அந்த மாதிரி மனப்பாட வசனங்களை சொல்லுங்கன்னு சொன்னா நிறைய பிள்ளைகளுக்கு சங்கீதம் 23 கூட நிறைய பிள்ளைகளுக்கு தெரியல. இந்த இங்கே இருக்கிற ஒவ்வொரு தாயும் தகப்பனும் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துங்க, சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துங்க அப்படின்னா, உங்க அப்பா ஒன்றும் இல்லாதவர், உங்க அம்மா ஒன்றும் இல்லாதவங்க. நீ இன்னைக்கு பார்க்குற சுகம், நீ இன்னைக்கு பார்க்குற வெற்றி, நீ இன்னைக்கு பார்க்குற பணம், நீ இன்னைக்கு பார்க்குற செல்வாக்கு, இது எல்லாமே ஆண்டவர் தான் உங்க அப்பாவுக்கு கொடுத்தாரு அப்படின்றத நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்க மறக்காதீங்க. அப்படி சொல்லி கொடுக்கிறதுக்கு நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க பிள்ளைகளை நீங்க சீக்கிரமா இழந்துருவீங்க. உங்க பிள்ளைகளை சீக்கிரமா இழந்துருவீங்க. என் பிள்ளைகளுக்கு கண்டிப்பா நான் சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து ஒரு நாள் சமீபத்தில் ஒரு நாள் வந்து நான் வந்து இந்த துடியலூர் அது பக்கமாக கிராஸ் பண்ணும்போது, வண்டியில் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா என் பிள்ளைங்க என் கூட வந்தாங்க. அப்போ ஒரு இடத்துல வண்டியை கொண்டு போய் நிறுத்தினேன். அப்போ எங்கள் பிள்ளைங்க கேட்டாங்க, என்ன டேடி இங்கே வண்டியை நிப்பாட்டுறீங்க, நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு போகணும்னு சொன்ன இடம் வேற ஆச்சு, இந்த இடத்துல எதுக்கு கார் நிறுத்துறீங்க?
அப்போ அங்கே ஒரு அன்னலட்சுமி அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் என் பிள்ளைகளுக்கு காமிச்சேன். இந்த ஹோட்டலை பாருங்கப்பா, நல்லா பாருங்க அப்படின்னு. ஒரு நாள் கோயம்புத்தூரில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு, சமைக்கிறதுக்கு தெரியாது, சமைக்கவும் முடியல, காசும் எதுவும் இல்லை. அதனால கோயம்புத்தூர்லேயே அன்னலட்சுமி அப்படின்ற ஒரு ஹோட்டலில் இலவசமாக சாப்பாடு போடுவாங்க. அங்கே சாப்பிட்டு காசு கொடுக்க வேண்டாம். சாம்பார், ஒரு பொரியல், சாப்பாடு, ஒரு ஊறுகாய் அவங்க வச்சுருப்பாங்க, தயிரும் வச்சுருப்பாங்க. நம்ம ரொம்ப ஆசைப்பட்டா அங்கே ஒரு சின்ன ஒரு பொம்மை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதனுடைய கையில் ஒரு தட்டு இருக்கும். அந்த தட்டில் நமக்கு பிடிச்ச பணத்தை வச்சுட்டு போகலாம், அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போது பணம் இல்லாத காலத்தில் அந்த இடத்துல போய் கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள் அந்த யார் அந்த ஹோட்டலை நடத்துனாங்கன்னே தெரில. ஆனால் அந்த ஹோட்டல் தான் எனக்கு நிறைய திருப்தியான சாப்பாடு அந்த ஹோட்டலில் அப்போ கிடச்சி. வயிறார சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 ரூபா 1 ரூபா அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். அப்போ நான் சொன்னேன், ஒரு நாள் உங்கள் அப்பா சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் இந்த ஹோட்டலில் ஃப்ரீ சாப்பாடு கிடைக்குமான்னு தேடி வந்த உங்கள் அப்பா இன்னைக்கு நீ பார்க்குற ஆசீர்வாதம், இன்னைக்கு நீ படிக்கிற படிப்பு, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, இது எல்லாத்துக்கும் உடைகாரர் யார் தெரியுமா? இதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் யார் தெரியுமா? உன்னை சிருஷ்டித்த ஆண்டவர், உன்னை எனக்கு தந்த ஆண்டவர். நான் பிறந்ததை நினைச்சு ரொம்ப நாள் துக்கப்பட்டேன், ஆனா இன்னைக்கு சந்தோஷப்படுறேன். ஆனா நீ பிறக்கும் போதே உனக்கு நல்ல ஒரு அப்பாவை கத்த தந்தாரு, ஊழியக்காரனாகவே கத்த தந்தாரு. அதனால சாகிற வரைக்கும் உன்னை விட்டு எது போட்டும், எது வேணாலும் போட்டும், எல்லாமே நீ இழந்தாலும் பரவாயில்ல, ஆனா இயேசுவை மட்டும் நீ இழந்துராதடா. இயேசுவை மட்டும் இழந்துராத. நீ எங்க போனாலும் அவரை மட்டும் நீ நினைச்சுக்கோ. அவர்தான் உங்க அப்பா கஷ்டப்பட்டாரு, ஆனா உன்னை கர்த்தர் நீ நல்லா நடத்துறாரு. உங்க அப்பா வேலைக்கு போனார்னா கூட இப்படி இருப்பார்னு எனக்கு தெரியல, ஆனா உங்க அப்பாவை நடத்தினது கர்த்தர் அப்படின்னு என் பிள்ளைகளுக்கு அடிக்கடி சாப்பிடும்போது கூட நீ நன்றி சொல்லி சாப்பிட்றா. நீ நன்றி சொல்லி ஏன் சாப்பிடணும்னா, இந்த சாப்பாடு ஆண்டவர் உனக்கு கொடுத்தது. நீ ட்ரெஸ் போடும்போது தேங்க்ஸ் சொன்னியா, நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, இது ஆண்டவர் கொடுத்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பெற்றோர்கள், இங்க இருக்கிற எத்தனை பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை பார்த்து எத்தனை பேர் சொல்றீங்க, இல்லப்பா இங்க இருக்கிற எத்தனை பேர் ஆண்டவர் ஒன்னும் இல்லாம இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். நிறைய பேர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டீங்க, துணிமணிக்கு கஷ்டப்பட்டீங்க, நீங்க வாழ முடியுமான்னு நினைச்சீங்க. இந்த ஊர் நிறைய பேருக்கு சவக்காடா மாற வேண்டியது, நிறைய பேர் மரித்து போக வேண்டியவங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாமல் இருந்து இந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கிறதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாது. உங்க அறிவு காரணம் இல்ல, உங்க புத்தி காரணம் இல்ல, உங்க ஞானம் காரணம் இல்ல, உங்க திறமை காரணம் இல்ல. உங்களை விட திறமை படைச்சவங்க நிறைய பேர் தோற்று போயிட்டாங்க. உங்களை விட டேலண்ட் உள்ளவங்க நிறைய பேர் ஒன்றும் இல்லாம போயிட்டாங்க. உங்களை விட பக்தி உள்ளவங்கன்னு கூட நிறைய பேர் ஒன்றும் இல்லாம போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு உங்க தலை மேல இத்தனை ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் உங்க மேல வச்ச அன்பு. என்னைக்கோ நீங்க வடிச்ச கண்ணீர், என்னைக்கோ நீங்க ஜெபித்த ஜெபம், அத்தனை பேரும் உங்களை கைவிட்ட பிறகும் கர்த்தர் உங்களை கைவிடல. இந்த உலகம் கைவிட்டுச்சு, சொந்தக்காரங்க கைவிட்டாங்க, சுத்தி இருக்கிறவங்க கைவிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பேர் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் உங்களை கைவிடாததுனாலதான் இன்னைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க. டாக்டர் கூட கைவிட்டார், டாக்டர் கூட கையை விரிச்சிட்டார். என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் உங்களை என்ன பண்ணலைன்னா கர்த்தர் கைவிடவே இல்லை. இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய வாலிப தம்பிங்களை தங்கச்சிங்களை எத்தனையோ பேர் விட்டு கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. உன் சாட்சி மட்டும் கெட்டுருச்சுன்னா, நீ மட்டும் தப்பு பண்ணதை கண்டுபிடிச்சாங்கன்னா உன் மானத்தை கெடுத்து, உன் பேரை கெடுத்து, உன்னை இப்படிப்பட்டவன்ற பட்டம் சூட்டி, நீ இப்படிப்பட்ட பொண்ணு தான், நீ இப்படிப்பட்ட பையன் தான் அப்படின்னு உனக்கு விரோதமாய் பேசுகிறதற்கு அத்தனை பேர் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அத்தனை பேர் ரெடியா இருந்தாலும் நீ செய்த தவறை எல்லாம் கர்த்தர் மறைச்சு யாருக்கு முன்னாடியும் காமிச்சு கொடுக்காம இன்னைக்கு வரைக்கும் நல்ல புள்ள நல்ல பையன்னு உன்னை அத்தனை பேருக்கு முன்னாடியும் கர்த்தர் வச்சிருக்கிறார்ல, அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சிருக்கிறார்ல. ஆண்டவர் உன்னை கைவிட்டுருன்னா என்னையோ கைவிட்டுருக்கலாம், ஆண்டவர் உங்களை காமிச்சு கொடுக்கணும்னா என்னைக்கோ காமிச்சு கொடுக்கலாம், ஆண்டவர் உன்னை மாயைக்கு ஒப்பு கொடுக்கணும்னா என்னைக்கோ ஒப்பு கொடுத்துருக்கலாம். ஆனா என்னமோ தெரியல, ஆண்டவர் உங்க மேல வச்ச அன்பின் நிமித்தமாகத்தான் இங்க நிறைய பேர் இன்றைக்கு வந்திருக்கிறீங்க. ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய அன்பை நினைச்சு ஆண்டவரே நீங்க இத்தனை, என்னைக்காவது ஒரு நாள் பிரதர் இன்னைக்கு வீட்டில இருந்து கிளம்புனீங்க,
இந்த 2 காலோட தானே நடந்து வந்தீங்க. இந்த 2 காலும் உங்களுக்கு சரியா இருக்கிற வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த 2 காலுடைய அருமை தெரியாது. இந்த கால் எவ்வளவு முக்கியம்னு தெரியாது. ஆனா வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது நான் சர்ச்சு வரைக்கும் போகிறதுக்கு இந்த காலை கொடுத்துருக்குறீங்களே, நன்றி ஆண்டவரேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னீங்களா? யாராவது ஒருத்தர் சொன்னீங்களா? பாருங்க, ஒரு சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் ஒரு டைம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு கிஃப்டை கொடுத்து எத்தனை பேர் நன்றி சொல்கிறோம் தெரியுமா? சாதாரணமான ஒரு மீன் குழம்பு பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் அவளுக்கு மீன் குழம்பு பண்ணி கொடுக்கணும்னு நம்ம எத்தனை பேர் துடிக்கிறோம்? சொல்லுங்களேன், எத்தனை பேர் துடிக்கிறோம்? அவங்க என் பிறந்த நாளுக்கு இப்படி கொடுத்தாங்க, பேனா வாங்கி கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு உலகத்தில் இருக்கிற உங்களோட சேர்ந்த ஒருத்தங்க ஒரு நன்மை செய்யும் போது அவங்க செஞ்ச நன்மைக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிற நீங்க மனசார இன்னைக்கு நிறைய பேருடைய இரவு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் காத்தீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காலையில் எழும்பும் போது நிறைய பேருடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த நாளை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவ்வளவுதான் நிறைய பேருடைய ஜெபம். அந்த மனசார ராத்திரி படுக்க போகும்போது ஒரு நாள் 24 hours 24 மணி நேரத்தை எனக்கு கிருபையா ஆசீர்வதித்து எவ்வளவு இரக்கமா தந்தீங்களா ஆண்டவரே, மனசார உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன்னு இங்க இருக்கிற எத்தனை பேர் ஆண்டவருக்கு மனசார நன்றி சொல்லி எத்தனை நாள் ஆச்சு பிரதர். சர்ச்சுக்கு எதை வேணாலும் கொடுத்துடலாம் பிரதர். பணம் வந்ததுக்கு அப்புறம் என்ன கொடுக்க மாட்டீங்க? எதை வேணாலும் கொடுப்பீங்க. கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது, 10,000 ரூபா கொடுன்னு சொன்னா நிறைய பேர் பாக்கெட்ல இருந்து 10,000 ரூபா இல்ல 15,000 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு, உங்க பணம் ஆண்டவருக்கு அவசியம் இல்லை. உங்க பணம் மட்டும் ஆண்டவர் கேட்கல. நல்லா நினைச்சுங்க. நிறைய பேர் சர்ச்சில் பாய் போட்டுறாங்க. நிறைய பேர் இப்ப நாளைக்கு லவ் ஃபீஸ்டா, நாளைக்கு அன்பின் விருந்தா, நிறைய பேர் சாப்பாடு பரிமாறுவாங்க. நிறைய பேர் இன்னைக்கு நைட்டு காய்கறி வெட்டுறதுக்காக வந்துருவாங்க. நிறைய பேர் எல்லாத்துக்கும் வந்துருவாங்க. ஆனா ஆண்டவர் நீங்க கொடுக்கறத மட்டும் கேட்கல. கர்த்தர் எதை கேட்கிறார் தெரியுமா? மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. சத்தமா சொல்லுங்க. உங்க பிள்ளை சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆள், பெரிய போஸ்டிங், மேடையில் முன்னாடி பேச ஆரம்பிச்சா 10,000 பேர் லைனா நிற்கிறாங்க. உங்க பிள்ளையை பட்டு நிறைய பேர் கை தட்டுறாங்க, சந்தோஷப்படுத்துறாங்க. உங்க பிள்ளைக்கு பெருமையான்னு கேட்டா கண்டிப்பா பெருமை. உங்க பிள்ளையை குறித்து மேடையில் இருக்கிறது என் பையன்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அதே பையன் மேடையிலிருந்து பேசி முடிச்சுட்டு நீங்க அங்க நின்றுட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்தும் பார்க்காதது மாதிரி அம்மான்னு கூப்பிடாம, அப்பான்னு கூப்பிடாம அப்படியே அவன் இறங்கி போயிட்டான் அப்படின்னு சொன்னா, அவன் எத்தனை லட்சம் பேருக்கு முன்னாடி நின்னாலும் அப்பா அம்மான்ற அந்த ஒரு வார்த்தையை கூப்பிடாததுனால உங்க மனசு கண்டிப்பா என்னப்படாதுன்னா, சத்தமா சொல்லுங்க. ஆனா அவன் பிச்சைக்காரனா இருந்தா கூட அம்மா அப்பான்னு கூப்பிட்டா என் பிள்ளைன்ற ஒரு பாசம் உங்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு ஆண்டவர் சொத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், வசதியை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது ஆண்டவருக்கு பெருமையான்னு கேட்டா கண்டிப்பா பெருமை தான். ஆனா ஆண்டவர் நிறைய பேரை துக்கத்தோட பாக்குறாரு. எப்படி துக்கத்தோட பாக்குறாரு தெரியுமா? நீ எல்லாத்தையும் பண்ணிட்டப்பா, நான் இங்க நிக்கிறேன், நான் தான் உன்னை ஆசீர்வதிச்சேன், நான் உன் கர்த்தர், நான் உன்னை ஒன்றும் இல்லாமல் இருந்து தூக்கி எடுத்தேன். நீ வந்த நிலைமையை திரும்பிப்பார். நீ எங்கிருந்து வந்த, உன் ஆரம்பம் என்ன, உன் துவக்கம் என்ன? இன்னைக்கு உங்களை சுத்தி நிறைய பேர் உங்களை சுத்தி வர்றாங்க. இன்னைக்கு ஒரு கல்யாணம் வச்சா 1000 பேர் உங்க வீட்டுக்கு வருவாங்க. நீங்க அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடுவீங்க. ஆனா ஒரு காலத்துல யாருமே இல்லாத நாட்கள். இந்த பலிபீடத்திலிருந்து நான் நினைக்கிறேன், எங்க அப்பாவிட்ட டைரக்டா கல்யாண பத்திரிகையை கொடுத்துட்டு, எங்க அப்பா பேர் வல்சலம், நீ மட்டும் கல்யாணத்துக்கு வந்தா போதும், இல்லைன்னா உன் மனைவி மட்டும் கல்யாணத்துக்கு வந்தா போதும் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? கல்யாணம்னு வந்துச்சுன்னா நாங்க 5 பேரும் போய் 3 நேரம் சாப்பிடுவோம் ஒரு கல்யாணத்துல. அவ்வளவு வறுமை. அப்போ இந்த பசங்க வந்தா 3 பேர் 5 பேரும் 3 நேரம் சாப்பிடுவாங்க. அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு
நீ மட்டும் வந்தா போதும்னு சொன்ன அந்த நாளை இப்ப நான் நினைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை, அவர் கிருபை. இந்த கூட்டத்தினுடைய கடைசி இந்த நிமிஷத்துல உங்கள்கிட்ட ஒண்ணுமே நான் சொல்ல விரும்பல. நீங்க இங்க பண்ணாட்டி கூட பரவாயில்ல, வீட்டுக்கு போய் உங்க ஜப அறைக்குள்ள போய் ஒரு நிமிஷம் மொட்டை மாடியில எங்கேயாவது போய் கர்த்தர் உங்களை நடத்தி வந்த விதத்தை திரும்பி பார்த்து, நன்றிப்பா, 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 ஐ லவ் யூப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நேசிக்கிறேன் ஆண்டவரே. வெளியூருக்கு போயிட்டு நீங்க பத்திரமா போயிட்டீங்கன்றத போய் முடிச்ச உடனே ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சொல்லி அனுப்புவோம். போய் வீட்டில் போய் முடிச்ச உடனே ஃபோன் பண்ணி, நான் பத்திரமா வந்துட்டேன், நான் பத்திரமா வந்துட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். மம்மி பத்திரமா வந்துட்டேன், மம்மி, டேடி பத்திரமா வந்துட்டேன், டேடி, அப்பா பத்திரமா வந்துட்டேன்ப்பா. ஆனா அந்த பத்திரமா உங்க வழிப்பிரயாணம் முழுவதையும் கூட்டிட்டு வந்த அந்த ஆண்டவருக்கு, இந்த வழிப்பிரயாணம் முழுவதையும் என் கூட இருந்தீங்களே ஆண்டவரே, ஆபத்துக்களுக்கு, விக்கனங்களுக்கு, மரண கண்ணிகளுக்கு என்னை விலைக்கு மீட்டீரே. ஏன் சிஸ்டர், ஏன் பிரதர், ஒரு மனுஷனை உங்களுக்கு கனப்படுத்த தெரியுது, ஆனா யாரை கனப்படுத்த தெரியல. நான் சொல்றேன், எத்தனை நாள், எத்தனை நாள் அற்புதம் பெற்றவங்க அத்தனை பேர், ஒரே ஒருத்தன் மட்டும்தான் திரும்பி வந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டாரு, ஏன்பா அற்புதம் பெற்றதுல மற்ற யாருமே வரலையா அப்படின்னு கேட்டார். ஆண்டவரத்துல சொன்ன, இல்லை ஆண்டவர் யாருமே வரல, அதுக்காக சபிக்கல, அவங்க ஆசீர்வாதத்தெல்லாம் திரும்பி வாங்கல. சரி பரவாயில்லப்பா, நீ வா, நீ வா, என் கூட இரு. நான் சொல்றேன், அற்புதத்தை பெற்றுட்டு எத்தனையோ பேர் கர்த்தரை திரும்ப தூக்கி எறிஞ்சிட்டு எத்தனையோ பேர் போயிட்டாங்க. ஆனா இந்த கூட்டத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், இல்ல ஆண்டவரே நீங்க செஞ்ச நன்றியை மறக்க மாட்டேன்ற நன்றி உள்ள உணர்வு மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன், நீங்க எதுக்கும் பயப்படவும் வேண்டாம், அஞ்சவும் வேண்டாம், நீங்க ஜெபிக்க கூட வேண்டாம். தேவைகளுக்காக உங்களுடைய தேவை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களை அழிக்கிறதற்கு, உங்களை உடைக்கிறதற்கு, உங்களை நிர்மூலமாக்குறதற்கு கண்டிப்பாக யாராலுமே முடியாது, யாராலுமே முடியாது. மனசார கைய மேல உயர்த்து, நன்றி அப்பா. நான் சொல்றதுக்காக சொல்லாதீங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, மனசார நன்றிப்பா, நன்றிப்பா. ஒருவேளை நிறைய பேர் பெரிய பாஸ்டர் எனக்கு நன்றி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் எப்படி நன்றி சொல்லுவேன், நான் நிறைய பிரச்சனையில் இருக்கிறேன். இல்ல, இவ்வளவு பிரச்சனை வந்த போதிலும் இன்னைக்கு வரைக்கும் நிர்மூலமாகாம உங்களை காக்குறாருல்ல, அதுக்காக நீங்க நன்றி சொல்லலாம்ல. சத்தமா சத்தமா நீங்க அழுதுட்டு சொன்னா கூட ஆண்டவர் ரொம்ப ஏற்றுக்குவாரு. முழு பலத்தோட சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. நன்றி இல்லாதவங்களா இருக்க வேண்டாம், இல்ல நன்றி இல்லாதவங்களா இருக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை கைவிட்டிருந்தா, ஆண்டவர் உங்களை கைவிட்டிருந்தா, ஆண்டவர் உங்களை கைவிட்டிருந்தா, கைவிட்டிருந்தா உங்களை எத்தனை பேர் பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? நீங்க கைவிடப்படுவீங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுடைய நீங்க மரிச்சா, மரணம் அடைஞ்சா கூட சந்தோஷப்படுறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா கர்த்தர் உங்களை மரண கண்ணிலிருந்து தூக்கி எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரே. கையை மட்டும் மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, சத்தமா சத்துங்க. வாலிப பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, வாலிப தம்பிங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை.
பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் வாழ ரெண்டு கைகளை மேல உயர்த்தி தேவனே என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ ரெண்டு கைகளை மேல உயர்த்தி தேவனே ஜீவனே தேவனே ஜீவனே. சத்தமா சத்தமா முழு பலத்தோடு எல்லாரும் தேவனே. எஸ், நிறைய பேரை கர்த்தர் அடுத்த படிக்கு நேரா கொண்டு போற, அடுத்த பாதை உங்களுக்காக திறக்க போகும். எஸ் எஸ் எஸ், ஆமென் ஆமென். ஆண்டவர் நடத்துகிற பாதையை நினைக்கிறவங்களை கண்டிப்பா கர்த்தர் கைவிட மாட்டார். நீங்க நன்றி சொல்ல 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 கர்த்தர் அடுத்த லெவல், அடுத்த உயர்வு. எஸ், என் பிள்ளை நன்றியை மறக்கல, என் பிள்ளைக்கு நிறைய கொடுப்பேன் சொல்லுங்க. மனசார தேவனேன்னு கூப்பிடுறவங்க தேவனேன்னு கூப்பிடுங்க. நன்றியப்பான்னு சொல்றவங்க நன்றியப்பான்னு வாயை திறந்து சொல்லுங்க பிரதர். மனசார சொல்லுங்க பிரதர். உங்க ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு சொன்னீங்க பிரதர், சொந்தக்காரங்களுக்கு எவ்வளவு டைம் தேங்க்ஸ் பிரதர் தேங்க்ஸ் பிரதர். அப்பாவை பார்த்து வாயை திறந்து நன்றி ஏசப்பான்னு சொல்ல மாட்டீங்களா? மனசார சொல்லுங்க பிரதர். எஸ் 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 சொல்லுங்க. சொல்ல சொல்ல அந்த கிருபை பெருது. சொல்லு, இதுவரைக்கும் என்ன உயிரோட வச்சதற்காக நன்றி ஆண்டவரே. இதுவரையிலும் யார் கையில என்ன விட்டு கொடுக்காததற்காக நன்றி ஆண்டவரே. இதுவரையிலும் என்ன கைவிடாததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இவ்வளவு இடுக்கண்கள், இவ்வளவு பொறாமை, இவ்வளவு மனுஷங்க, இவ்வளவு விரோதங்கள் இத்தனை இருந்த போதிலும் என்னை இவ்வளவு நாள் மீட்டெடுத்து நான் ஜெபிக்கவே இல்லை. ஆனா நான் ஜெபிக்காததை கூட எனக்காக செஞ்சீங்களே. சத்தத்தை உயர்த்தி நன்றியப்பான்னு. எஸ் எஸ், கர்த்தர் மகிமைப்படுகிறார். நம்ம சபையின் மூலமா ஆண்டவர் மகிமைப்படுறார். இந்த திருச்சபையின் இடத்துல இதைத்தான் எதிர்பார்த்தேன் நான். உங்ககிட்ட இதைத்தான் எதிர்பார்த்தேன் மகளே. இத்தனை நாட்களும் ஒன்னு அப்படிதான் நான் எதிர்பார்த்தேன். நீ ஒரு நாளாவது நன்றி சொல்லுவியா? அப்பா தேவனே ஜீவனே தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலை. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை.
சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரி. கைகளை மேல தேவனே ஜீவனே தேவனே. ஒரு தகப்பனாருடைய கண்கள்ல கண்ணீர் வடிகிறத கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். எஸ், ஒரு தாயாருடைய கண்கள்ல கண்ணீர் வடிகிறத கர்த்தர் பார்க்கிறார். வாலிப தம்பி, ஆண்டவருடைய அன்பை மட்டும் நீ நினைச்சிட்டேன்னா இல்ல, கர்த்தர் உன்னை பல படிக்கு மேல உயர்த்த போறார். உன்னை எட்டாத உயரத்துல கர்த்தர் கொண்டு போய் வைக்க போறார். அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் உன்னை உயர்த்த போறார். மனசார நன்றி 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 நன்றி. பின்னாடி இருக்கிறவர்கள் வரைக்கும், ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் வரைக்கும் முழு பலத்தோட நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி ஆண்டவரே. இதோ விழுந்துட்டான், இவன் எழும்ப மாட்டான்னு எத்தனை பேர் சொன்னாங்கப்பா. இவன் ஒண்ணும் இல்லாம போயிட்டான்னு எத்தனை பேர் சொல்லிட்டாங்கப்பா. எங்க கூட ஒன்னா படுத்தவங்களுக்கு கூட எங்க வலி தெரியலையே, ஆனா எங்க வேதனை நீர் அறிந்ததற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. சோ நம்முடைய ஆண்டவர் ஆண்டவர் நம்மிடத்தில் ரொம்ப எதிர்பார்ப்பார். ஆண்டவர் நம்மிடத்தில் ரொம்ப எதிர்பார்ப்பார். ஆண்டவருடைய மனசு எப்போ ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொன்னா, நம்ம சில விஷயங்கள் ஆண்டவருக்காக செய்யும் போது ஆண்டவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார், ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். அதனால நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னா, எப்பவுமே உங்க வாழ்க்கையில நீங்க எதை மறந்துடக்கூடாது அப்படின்னா, நன்றியை மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, சத்தமா சொல்லுங்க. ஹலோ, இப்போ மார்த்தாள், நம்ம பார்வைக்கு மார்த்தாள் நல்லவங்களா மரியாள் நல்லவங்களா சொல்லுங்களேன். உண்மையிலே நம்ம பார்வைக்கு மரியாள் தான் மார்த்தாள் தான் நல்லவங்க. ஏன் தெரியுமா? அவர் களைச்சு போய் வந்திருக்கிறாரு, அவருக்கு அந்த அளவுக்கு சாப்பாடே இல்லை, ஒரே ஒரு நேரம் வீட்டில் சாப்பிட்றாரு, இயேசு சாப்பிட்றாரு. நம்ம எப்படி நினைப்போம்? எப்படி 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 என்னென்னமோ கொடுக்கணும் எப்படி நினைப்போம்? நம்ம ஒரு ஊழியக்காரன் இங்க ஒரு மத்தியானம் ஒரு வீட்டில் சாப்பிட்டேன், ஐயோ அவங்க எவ்வளோ வெரைட்டி. அவர் ஊழியக்கார, அவளுக்கே எனக்கு பண்ணும்போது ஆண்டவரை அப்படியே கனம் பண்ணி அங்க போடி இங்க ஓடி. ஆனா மரியாள் ஒரு வேலையும் செய்யாம அப்படியே பாதத்தை சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. அவர் பேச பேச கேட்டுட்டு அப்படியே பண்றாங்க. உடனே இவளுக்கு ரொம்ப கோபம் வருது. ஆண்டவரே, இவ பண்றது உங்களுக்கு நியாயமா இருக்கா? பாருங்க ஆண்டவரே, நீங்க வந்ததுல இருந்து நான் ஒண்டியா ஒருத்தியா கிச்சன்ல போய் அத்தனை சமைச்சிட்டு இருக்கிறேன், இவ வரவே மாட்டேங்கிறா. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஆண்டவர் 2 திட்டி போ சகோதரிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டா, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற, என்ன பண்ற அப்படின்னு கேட்பாருன்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் நேரா ஆப்போசிட்டா, மார்த்தாளே. இங்க இருக்கிற நிறைய மார்த்தாளா ஆண்டவர் கூப்பிடுறாரு. மார்த்தாளே, உன் கவலை எல்லாம் எழுதுனா நோட்டே பத்தாதுக்க மார்த்தாளே. ரெக்கார்டு போட்டோம்னா அவ்வளவுதான், ரெக்கார்டு பத்தாது. அவ்வளோ கவலை, அந்த கவலை, இந்த கவலை, இத கவலை. வேதம் சொல்லுது, கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, வெள்ளையா இருக்க முடியும், கற்பக்க முடியாது, கற்பா இருக்க முடியாது. சத்தமா சொல்லுங்க. கவலைப்படுறதுனால என்ன பிரயோஜனம்? கவலைப்படுறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒண்ணுமே இல்லை. கவலைப்பட்டு நம்ம உடம்ப கெடுத்துக்கிறத விட அவர் எங்களை விசாரிக்கிறவரானபடினால் எங்கள் கவலைகளை எல்லாம், சத்தமா சொல்லுங்க. இங்க இருக்கிற நிறைய மார்த்தாள ஆண்டவர் சொல்றாரு, நீ நிறைய கவலைப்படுறம்மா,
மூத்த பிள்ளையை நினச்சி கவலை, இன்னும் 2வது பிள்ளையை நினச்சி கவலை, இதை நினச்சி கவலை, அதை நினச்சி கவலை. ஆனால் ஆக மொத்தத்தில் ஆண்டவர் செஞ்ச நன்மை ஒன்றையுமே பிசாசு உங்களுக்கு காமிக்கலை. எல்லாத்தையும் மறைச்சு இப்போ எதை மட்டும்தான் காமிக்கிறான்? கவலை மட்டும்தான் முன்னாடி இருக்குது. நீயும் அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு. பிரதர் கவனிங்க, நீங்க கொடுக்கிற எல்லாத்தையுமே ஆண்டவர் இன்னொருத்தர் மூலமா கொடுக்க முடியும். நீங்க கொடுக்கிற பணத்தை இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க பிரதர். நீங்க கொடுத்த வாழைத்தார இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க பிரதர். நீங்க கொடுத்த அரிசி இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க பிரதர். ஆனா நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிறது மாதிரி உங்களுக்காக வேற ஒருத்தரும் எதையுமே ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருக்கு உங்க பொருளை விட யார் தான் தேவை? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, நான் தான் தேவைன்னு சொல்லுங்க. முழு மனதோட சொல்லுங்க, நான் தான் தேவை. ஸோ நம்பர் 1, முதலாவதாக இன்னைக்கு இந்த கடைசி நாளில் எடுக்கிற வேண்டிய ஒரு மிகப்பெரிய தீர்மானம், அப்படியே போங்க. உங்க வீட்டில் இருக்கிற பொருள் ஒன்னொன்னா பார்த்து நன்றியப்பா, 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 நன்றி. உங்க வீடு அப்படியே ஜபத்தால நிரம்பட்டும், நன்றினால நிரம்பட்டும். நான் சொல்றேன், உங்க வீட்டில் நிம்மதியா நீங்க குடியிருப்பீங்க, சந்தோஷத்தோட குடியிருப்பீங்க. உங்க வீடு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஒன்னொன்னா தொட்டு ஆண்டவரே இதெல்லாம் தந்ததற்காக நன்றியப்பா, இந்த கட்டிலுக்காக நன்றியப்பா, இந்த ஜன்னலுக்காக நன்றி ஆண்டவரே, இந்த வீட்டில் இதை தந்ததற்காக நன்றி 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 சொல்லிட்டே இருங்க. நான் சொல்றேன், நீங்க சாப்பிட்ற சாப்பாடை நன்றியோட சாப்பிடுங்க. உங்க வியாதியை கர்த்தர் மாற்றுறதுக்கு வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் நன்றி நன்றி சொல்லிட்டே இருங்க. வேதத்துல யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு அவ்வளோ விவரம் பார்த்தாது. ஆனா அந்த வீட்டில் இருக்கிற போத்திபார் மனைவி அந்த இடத்துல ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாருமே இல்லை. என்ன கேட்கல? பிசாசு உங்களுக்கு சொல்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்னன்னா, யாருமே இல்லை, யாருமே பார்க்கல. ஹலோ, யாருமே இல்லை, யாருமே பார்க்கல. இந்த அம்மா அப்படிதான் சொல்றாங்க, யாருமே இல்லை, யாருமே பார்க்கல, எல்லாருமே அனுப்பிட்டேன், எல்லாருமே போயிட்டாங்க. இப்ப நம்ம தப்பு பண்ண யாரு பார்க்க போறா? ஆனா யோசேப்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ யாருமே இல்லைன்றீங்க, யாரும் பார்க்கலன்றீங்க, ஆனா இவ்வளோ பெரிய தப்ப என் ஆண்டவருடைய கண்ணுக்கு முன்னாடி நான் எப்படி செய்வேன்? என்னை யார் பார்க்கறா? எல்லாரும் சொல்லுங்க, யார் பார்க்கறா? பிரதர், நீங்க செல்போன்ல பார்க்கறத இயேசு பார்க்கறாரு. சிஸ்டர், நீங்க பேசுகிற கெட்ட வார்த்தையை இயேசு பார்க்கறாரு, கர்த்தர் பார்க்கறாரு. ஆண்டவருடைய கண்ணை யாருமே எப்பவுமே என்ன பண்ண முடியாது. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம்ன்றது ஒண்ணு நிலைக்கணும்னா, உங்க மனசுல எப்போ என்ன இருக்கணும்னா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு நன்றி சொல்றது. 2வது, என்ன ஆண்டவர், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்திற்கு படுத்தாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், நான் எங்கிருந்தாலும் என்ன கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவருடைய கண்ணுக்கு மறைவாய் எதையுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நம்ம யார் வேணாலும் ஏமாத்திரலாம், ஆனா ஆண்டவரை என்ன பண்ண முடியாது? சத்தமா சொல்லுங்க, ஏமாத்திர முடியாது. என் கண்ணு முன்னாடி பார்க்கிறேன், கையில சம்பாதிச்சுட்டு வந்து அந்த புள்ள பேக்ல வந்து அந்த கையில பேக் வச்சிருக்கிறா. வழிப்பறி பைய பண்ணி, எனக்கு தெரியும், அவனை நல்லா தெரியும், வழிப்பறி. அப்படியே அந்த பிள்ளையினுடைய கையில இருந்து அந்த பேகை அப்படியே அடிச்சு புடுங்கி கையில எடுத்துட்டான். அந்த பொண்ணு வந்து அந்த அவங்க வந்து கத்துறாங்க. அவங்க ஏன்னா டிரான்ஸ்ஜெண்ட், அவங்க கத்துறாங்க, டேய் குர்ரா, வேணாடா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுடா. அப்படியே கண்ணுல அப்படியே தண்ணி தாரதாரையா ஊத்துது, கொடுத்துட்டு போடா, 100 ரூபா வேணா எடுத்துக்கடா, மச்சதை எனக்கு கொடுத்துட்டு போடான்னு. ஆனா அந்த பையன் அப்படியே அந்த பணத்தை கையில எடுத்துட்டு அந்த பேகை கிழிச்சு அப்படியே அவன் ரோட்ல போட்டுட்டு அப்படியே தெனாவட்டா நடந்து போறான். என் கண்ணுல பாக்குறேன்.
அந்த 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 அவங்க அப்படியே அழுதுட்டு அப்படியே போயிட்டாங்க. பல மாதங்கள் பல வருடங்கள் தாண்டிருச்சு. அதே பையன் எந்த கையினால பிச்சானோ அந்த கையில அவனுக்கு குஷ்டரோகம் மாதிரி பலவீனம் வந்து அவனால ஒண்ணுமே பண்ண முடியாம அதே தெருவில் ரோட்ல உட்கார்ந்து எனக்கு பிச்சை போடுங்க, எனக்கு பணம் கொடுங்க. அந்த காட்சியை என்னால மறக்கவே முடியாது. ஏமாத்தி பொழைக்கிறவங்க, வஞ்சிச்சு பொழைக்கிறவங்க, அடுத்தவனுடைய பணத்துக்கு ஆசைப்படுறவங்க, திருடுறவங்க கண்டிப்பா நல்லா இருந்ததா சரித்திரமே. இன்னொருத்தருடைய பலவீனத்தை பயன்படுத்தி, அவங்க சுகவீனத்தை பயன்படுத்தி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க அடையணும்னு நீங்க நினைச்சீங்க, உங்க வாழ்க்கையில தூக்கவே முடியாத அளவுக்கு சாபத்தை உங்க தலையில சுமக்குறீங்கன்றத நீங்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு அவங்கள கேட்கறதுக்கு யாருமே இல்லை, இன்னைக்கு அவங்களுக்காக நீதி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்றதுக்காக, மறைச்சு யாருமே பார்க்கலன்றதுக்காக, இந்த துணிகரமான பாவத்தை யார் செஞ்சாலும் அந்த பணத்தை வச்சு நீங்க ரொம்ப நாள் ஓட மாட்டீங்க. அந்த பணம் உங்களுக்கு ரொம்ப நாள் உங்க கையில இருக்காது. அந்த சொத்து உங்களுக்கு ரொம்ப நாள் உங்க கையில இருக்காது. இத பலிபீடத்திலிருந்து நான் சொல்றேன். நீங்க என்ன தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, என் கண்ணால பாக்குற நீங்க அந்த மாதிரி யாருமே நீங்க அப்படி மாட்டக்கூடாதுன்னு சொல்றேன். இல்ல, துரோகங்களை ஆண்டவர் நிறைய நேரத்துல மன்னிச்சிட மாட்டாரு. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். அம்னோன் வந்து அந்த பொண்ணை வந்து கெடுத்துட்டான். அந்த பொண்ணு சொல்லுதா, டேய் நீ என்னை இப்ப ஒண்ணுமே பண்ணாத, நீ ஒண்ணு பண்ணு, நான் தானே உனக்கு வேணும், நான் தானே உனக்கு வேணும். உங்க அப்பாட்ட போய் கேளு, ராஜாட்ட போய் கேளு, கண்டிப்பா அவர் வந்து உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி போயிரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொன்னா நீ வேணா என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அவன் என்ன சொன்ன தெரியுமா? இல்ல எனக்கு இப்பவே வேணும், இப்பவே நான் உன்னோட படுக்கணும், நான் இப்பவே உன்னோட தப்பு பண்ணணும். அவளை வலுக்கட்டாயமா வீட்டுக்கு வர சொல்லி, அவங்க அப்பாவை ஏமாத்தி அந்த பொண்ணை பணியாரம் சுட்டுட்டு வர சொல்லி, அந்த புள்ள வந்து ஹால்ல கொடுக்குற அந்த புள்ளைய இல்லை என் பெட்ரூம் வரைக்கும் வான்னு சொல்லிட்டு அந்த பெட்ரூம்ல வலுக்கட்டாயமா அவளுடைய கையை பிடிச்சி இழுக்கும் போது கூட அந்த புள்ள அந்த இடத்துல கெஞ்சுது, வேணாம், நீ இந்த வம்சத்துல நிலையற்றவனா திரிவ, இது நல்லா இருக்காதுன்னு சொன்ன உடனே துணிகரமா அவ்வளோ பெரிய தப்பையும் பண்ணிட்டு, சரி தப்பு பண்ணிட்டேன், சாரிப்பா அப்படின்னு சொல்றத விட்டுட்டு வெளியே போன்னு அதிகாரத்தை யூஸ் பண்றான். அவ உடனே சொல்றா, ஏற்கனவே நீ செஞ்ச கொடுமையை விட இப்ப எனக்கு செய்யற கொடுமை ரொம்ப அதிகம்ப்பா, நீ ரொம்ப கொடுமை செய்யற அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுல வேலை செய்யறவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு இவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு அப்படின்னு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, அவ்வளவு பெரிய தப்பை பண்ணிட்டு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பொண்ணுடைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறான். கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அந்த பிள்ளை உடனே தன் தலையின் மேல புழுதியை போட்டிட்டு அப்படியே அழுது கொண்டே வீட்டுக்கு போகும்போது அப்சலோம் அவனுடைய தம்பி கேட்கிறான், ஏன் அம்னோன் உன் கூட தப்பு பண்ணானா? ஆமாண்ணே பண்ணுனா. சரி ஒன்றும் கவலைப்படாத, நீ அப்படியே இருந்துரு அப்படின்னு அந்த பிள்ளைய அனுப்பி விடுறான். இந்த அம்னோனை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய வீட்டை விட்டு போகும்போது வஞ்சகமாய் அழைக்கப்பட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு அவனை அடிச்சே கொன்னுட்டாங்க. ஒரு ராஜாவினுடைய குமாரன். இங்க இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, நீ தப்பு பண்ற, ஆனா அநியாயம் பண்ணாத. நீ ஏற்கனவே பண்றது தப்பு, உங்க அம்மாவுக்கு பண்றது துரோகம், உங்க அப்பாவுக்கு பண்றது துரோகம். இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு அப்பாவை பார்த்து திட்டுற, அப்பாவை பார்த்து கேவலமா பேசுற, அப்பாவை கெட்ட வார்த்தை பேசுற. நான் சொல்றேன், நீ எப்படி நல்லா இருக்க முடியும்னு கேக்குறேன். நீ எப்படி நல்லா இருக்க முடியும்? நீ எப்படி நல்லா இருப்ப? அப்பாவை பார்த்து ஏன் என்ன இப்படி பெத்த, அம்மாவை பார்த்து கெட்ட வார்த்தையில பேசிட்டு அவ்வளவு வீட்டுல இருந்து பணம் எடுத்தது முதல்ல தப்பு. உங்க அப்பா அவ்வளவு பண்ணிட்டு அவ்வளவு திமிர்த்தனம்னு வாங்கல்ல, அவ்வளவு எப்படி எப்படி இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு எப்படி? ரொம்ப நாள் ஓடாதுப்பா, ரொம்ப நாள் ஓடாது. வேதம் சொல்லுகிறது, மிஞ்சும் கோபத்தை மனைவியினுடைய சாப்பாடை அவ்வளோ நேரம் ஆக்கி வச்சிருந்த சாப்பாடை மூக்கு முட்டை தின்னுட்டு போய் தண்ணி அடிச்சுட்டு வந்து அதே மனைவியை அடிக்கிறாங்களே, அதே மனைவியை கெட்ட வார்த்தை. நான் சொல்றேன், எத்தனை நாள் நீ ஓடிடுவேன்னு பார்த்துடலாமே, எத்தனை நாள் நீங்க ஓடிடுவீங்க? ஆண்டவர் பார்க்கிறார், விட்டு வைக்கவே மாட்டார். மனசுக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா?
தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணி. மனசுல கொஞ்சமாவது என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சரி ஒரு இறக்க குணம் இருக்கணும், ஒரு இறக்க குணம் இருக்கணும். பாவம் கஷ்டம், நம்ம அப்படி பண்ணக்கூடாது, இது துரோகம். அப்படிப்பட்டவர்களை கண்டிப்பாக ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க ஃபர்ஸ்ட் சர்ச்சில் காணிக்கை எடுத்து வந்தீங்களா? இப்ப எல்லாரும் காணிக்கை கொடுத்தீங்கல்ல, இந்த காணிக்கை எப்ப தெரியுமா அங்கீகரிக்கப்படும்? நீங்க அந்த காணிக்கைய கத்த சொல்றாரு, நீ காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி வச்சுட்டு முதல்ல உன் சகோதரனிடத்துல போய் நீ ஒப்புரவாகுப்பா. நீ உன் சகோதரனிடத்துல போய் ஒப்புரவாகிட்டு பின்பு வந்து உன் காணிக்கையை நீ செலுத்து. உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், உங்க சகோதரன் உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், நீங்க நம்பி உங்களை கழுத்தை அறுத்திருக்கலாம். நான் சொல்றேன், நீங்க அதுக்கு வந்து பழையது மாதிரி ரொம்ப பேசாம கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த கசப்பை வச்சுட்டு, ஒரு கசப்பை வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம எப்படி நீங்க திருவிந்து எடுப்பீங்க? எப்படி நீங்க காணிக்கையை செலுத்துவீங்க? எப்படி உங்க ஜெபத்தை ஆண்டவரை அங்கீகரிக்க முடியும்? எப்படி அங்கீகரிக்க முடியும்? அவ்வளவு கசப்பு, அவ்வளவு கசப்பு, அவ்வளவு எரிச்சல். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது இல்ல, முறைச்சிட்டு இருக்கிறது. நீ பெரியவனா நான் பெரியவனா? நான் சொல்றேன், எப்படி ஆண்டவர் இறங்குவார்? இல்ல இல்ல, இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், எத்தனையோ பேர் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, உதவி செஞ்சவங்க துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவோ என்னை காயப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பலிபீடத்தை சொல்லி யார் மேல எனக்கு ஒருத்தர் மேல கூட கசப்பு இல்லை, ஒருத்தர் மேல கூட கசப்பு இல்லை. சிமேயி தூசிக்கிறான், தாவீது ரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ. பக்கத்துல இருக்கிறவனுக்கு கூட தாங்க முடியாம, அவன் பெரிய பராக்கிரமசாலி, அவன் பட்டயத்தை வச்சு அவன் வந்து போரிடும் போது பட்டயை அவன் கையோட ஒட்டிக்கிச்சாமா. அவ்வளவு பெரிய யுத்த வீரன். அவன் தாவீதினிடத்துல கேட்கிறான், ராஜா இந்த செத்த நாய் உங்களை இப்படி பேசுறதுக்கு அவன் ஏமாத்திரம், அவனை ஒரே குத்தா குத்திடுறேன், 2 குத்து கூட மாட்டேன், ஒரு குத்துல அவன் செத்துருவான், எனக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்கன்னு சொல்லும் போது உண்மையா ஆண்டவரை நேசிக்கிற தாவீது என்ன சொல்றான் தெரியுமா? சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் கேட்கல. நீங்க படிச்சிருக்கீங்களா? சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். பிரதர், பட்டயத்தை எடுக்காதீங்க, பட்டயத்தை எடுக்காதீங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் அப்படி பண்ணவங்களால நீங்க என்ன குறைஞ்சு போயிட்டீங்க? அவங்க அப்படி பண்ணதுனால தான் இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்க, அவங்க அப்படி பண்ணதுனால தான் கடவுள் நீங்க உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு, அதனால தான் நீங்க ஆண்டவரை ரொம்ப தேடுனீங்க. ஒரு விதத்துல நமக்கு விரோதமாய் வந்தவர்கள் நமக்கு விரோதமா வரல, நம்மளை உயர்த்துறதற்காக கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரமே அவங்கதான், அவங்கதான். இல்ல கசப்போட ஒருத்தரும் ஆண்டவரை நெருங்கவே முடியாது, நெருங்கவே முடியாது. ஆண்டவரே ஆண்டவரே ஒன்று நீங்க பாடணும். நிறைய பேருக்கு இப்ப இந்த பாட்டை பாடினா நிறைய பேர் பாட மாட்டீங்க. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். நான் பாடுவேன், நான் பாடுவேன். நீ எத்தனை பேர் பாடுவீங்க? எத்தனை பேர் பாடுவீங்க? எத்தனை பேர் பாடுவீங்க? 2007 வருஷம் சர்ச்சை அப்பதான் growth ஆயிட்டு இருக்குது. சர்ச்சை ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணலான்னு, விரிவாக்கலான்னு ஒரு ஐடியா. ஜனங்களுக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, ஜனங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டாங்க. அந்த சர்ச்சினுடைய ஒரு செவரை எடுத்துட்டோம், வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அந்த சண்டே சர்வீஸில் சவுண்டு கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. அந்த ஏரியாவில் ஒருத்தன் சண்டைக்கு வந்துட்டான், ஒரு 50 பேரை கூட்டு வந்துட்டான். கூட்டு வந்து இந்த சர்ச்சை இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒத்த கால நிற்கிறான். என்னென்னமோ பேசி பார்த்தோம், எதுலையுமே அவன் செட் ஆகலை. அவன் அந்த ஓனர்கிட்ட போய் சொன்ன, நீங்க பயப்படாதீங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒரு 2 வருஷத்துல இப்பதான் சர்ச்சுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்கிறோம், இதை விட்டுட்டு போக முடியாது. அந்த ஓனர்கிட்ட போய் மிரட்டி இன்னும் 15 நாளைக்குள்ள அந்த சர்ச்சை இங்க இருந்து காலி பண்ணலைன்னா உன் குடும்பத்தோட உன்னை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டிட்டான். அவங்க பயந்துட்டு என்கிட்ட வந்து, ஃபாதர் நீங்க எனக்கு காசே தராட்டி கூட பரவாயில்ல, நீ தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போயிருங்கன்றாங்க. பிரிச்சு வச்சிருக்கிறத ஒர்க் பண்ணதுக்கு விடல, சர்ச்சு பிரிச்சு கிடக்குது, ஆராதனைக்கு ஜனங்கள் வர்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, எங்கெங்க போய் இடம் கேட்கிறோம், எங்கேயுமே யாருமே இடமே கொடுக்கல. அப்படியே மனசு அப்படியே உடைஞ்சிருச்சு. ஒரு நாள் காலையில அப்படியே சர்ச்சில் முழங்கால் படிட்டு
சங்கீதம் 20, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் தமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி உம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. அந்த கீழ வசனத்தில் சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்ற அந்த வசனத்தை முழங்கால நின்று அப்படியே முழங்கால நின்று ஒரு 8 மணி நேரம் பக்கத்தில் இந்த வார்த்தையை அப்படியே அழுதுட்டே திரும்ப 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 அறிக்கை செஞ்சுட்டே இருக்கிறேன். அவ்வளோதான். அது அறிக்கை செஞ்சுட்டு போகிறேன். அந்த இடம் கிடச்சிருச்சு, திரும்பி வந்தாச்சு. அந்த இடத்துல சர்ச்சு கட்ட ஆரம்பிச்சு அவ்வளோ நஷ்டப்படுத்திட்டார் அந்த மனுஷன். ஒரு நாள் என் ப்ரேயர் முடிச்சுட்டு ரோட்டில் நடந்து போகும்போது அந்த மனுஷனை பார்க்குறேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வண்டியில் வந்து என்னை இடிக்கிறது மாதிரி வருவார். நிறைய பிரச்சனை பண்ணார், எதையுமே கண்டுக்கல. ஒரு நாள் நேருக்கு நேரம் அவரை பார்க்குறேன். எப்போவுமே அவர் கையில் ஒரு புல்லட் வச்சுருப்பார். அன்னைக்கு டிவிஎஸ் 50 வச்சுருந்தார். ஸ்ட்ரெயிட்டாக அவருக்கு முன்னாடி போய் நின்று அவருடைய பைக்கு மேலே கையை வச்சு, சார் உங்களுக்கு டிவிஎஸ் 50 நல்லாவே இல்லை சார், உங்களுக்கு புல்லட்டு சார் நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஷாக்காகி பார்த்தார். ஏண்டா ஒன்று அவ்வளோ பிரச்சனை பண்ணவன் நான். அவர் ரசிக்கப்படலை. அடுத்து அதே ஏரியாவில் ஒரு அரிசி கடை வைக்கும்போது, ஃபாதர் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு அவர் சொன்னார். என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை. நிறைய பேர் இன்னைக்கு அவன் வந்து நான் ரோட்டில் போகும்போது என்னை துப்புனா, என்னை பார்த்துட்டு கீழே காரி துப்புனா, நான் சொல்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காரி மூஞ்சில துப்புனவனே மன்னிச்சாரு. உங்களை காரி கீழே தானே துப்புனாங்க. உங்களை காரி கீழே தானே துப்புனாங்க. நான் சொல்லுவேன், இந்த கசப்பை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடு. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். என் சொந்த ஃபேமிலி மாதிரி நேசிக்கிறேன். எனக்கு நிறைய சாப்பாடு போட்டு இந்த மண்ணில இருந்து உருவானவன். நீங்க நிறைய பேர் உண்மையிலே எனக்கு நிறைய பேர் சொந்தங்களா கூட இருப்பீங்க, என்னுடைய ரத்த சம்பந்தமான உறவுகளா கூட இருப்பீங்க. உங்களை ரொம்ப அன்பாய் கேட்கிறேன். இல்ல, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமானவர். நமக்கு பரிசுத்தவான்கள் கற்றுக் கொடுத்ததெல்லாம் ரொம்ப வித்தியாசமானது. இல்ல, இந்த பைபிளை தூக்குற நம்ம 100% ஹோலியா இருக்க முடியலன்னு கூட நீங்க சொல்லலாம். ஆனா இதெல்லாம் உங்களால கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியும். இதெல்லாம் கண்டிப்பா நீங்க தூக்கி போட முடியும். இனி அடுத்த திருவிருந்து எடுக்கும்போது, அடுத்த திருச்சபைக்குள்ள வரும்போது, பரவாயில்லப்பா இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிச்ச உடனே ஃபோன் பண்ணி, சாரிப்பா உனக்கு நான் பேசுனதை மன்னிச்சுக்கப்பா, விட்டுருப்பா. எனக்கு நீங்க ரொம்ப கொஞ்சிட்டு கொலாவ வேண்டாம். சும்மா ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே சொல்றேன், அப்போ கர்த்தர் உங்க மேல நிச்சயமாய் பிரியப்படுவார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சோ உங்களை பிளஸ் பண்றேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்புறீங்களா? சீக்கிரமாய் ஒரு நாள் வரும், சீக்கிரமாய் ஒரு மாதம் வரும், சீக்கிரமாய் ஒரு வருடம் வரும். அப்போ ஆண்டவர் உங்களை பல விதங்களில் அலங்கரிச்சிருப்பார். அப்போ சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் எப்படி இருந்தா பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க அப்படின்னு உங்களை சொல்ற நாள் சீக்கிரமா வரும்னு இந்த பலிபீடத்துல இருந்து உங்களை பிளஸ் பண்றேன். உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு எங்க அம்மா அப்பா ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தா, தூரத்துல இருந்துட்டு கண்டிப்பா என்ன பார்த்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணிருப்போம்? ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. ஏய், நீங்க யாராவது போய் பக்கத்துல நீங்க எப்பிள்ள அப்படின்னுவாங்க. கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு அம்மா அப்பாவும் என்ன குறிச்சு என் அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்களோ, உங்க பிள்ளைய குறிச்சு ஒரு நாள் சந்தோஷப்படுகிற ஒரு நாளை கண்டிப்பா கர்த்தர் தருவார். நீங்க தூரத்துல இருந்து உங்க பிள்ளைய நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க. உங்க கண்கள்ல இருந்து இன்னைக்கு வருத்தத்தின் கண்ணீர், இன்னைக்கு அவமானத்தின் கண்ணீர், ஆனா ஒரு நாள் உங்களுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் கண்டிப்பா வரும். ஆனந்த கண்ணீரை கர்த்தர் பண்ணுவார். கர்த்தர் மாற மாட்டார். தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு
அவர் அநீதி உள்ள தேவன். சத்தமா சொல்லுங்க. கண்டிப்பா இல்ல. அதனால கொஞ்சமாவது அப்படி இன்னைக்கு 3 காரியத்தை உங்களோட சொன்னேன். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் முதல் நீங்க கர்த்தருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி 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 நன்றி. நம்பர் 2, ரெண்டாவது, கர்த்தர் என்ன பார்க்கிறார். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய தப்பை உங்களுக்கு முன்னாடி நான் எப்படி செய்வேன் அப்படின்ற உணர்வு. நம்பர் 3, மூன்றாவது, எனக்கு யார் மேலேயும் என்ன இல்லை. சத்தமா சொல்லுங்க. வாயில நிறைய பேருக்கு வரவே மாட்டேங்குது. சொல்லுங்களேன் சத்தமா. யார் மேலேயும் கசப்பு. பரவாயில்லப்பா. அவங்க அவ்வளோ செஞ்சு நீங்க என்ன கெட்டா போயிட்டீங்க, அவ்வளோ செஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிட்டீங்க. இல்லை, அவங்க முன்னாடி கர்த்தர் நம்மளை கைவிடவே இல்லைல்ல. அன்னைக்கு கஷ்டமா இருந்துச்சு, இன்னைக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம். கண்டிப்பா இதுக்கு மேல உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அதனால இந்த உலகத்துல வாழ்றது கொஞ்ச நாள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளே. 85 வயசுக்கு மேல யார் போக முடியும்? அவ்வளவுதான். கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பீரியடு, கொஞ்சம் பீரியடு. அது வரைக்கும் சந்தோஷமா, மகிழ்ச்சியாய், வெற்றியாய், அண்டர்ஸ்டாண்டிங்காய், ஞானமாய் கொஞ்சம் அப்படியே சுதாகரிச்சுட்டு, சில இடத்துல நம்ம இருக்கும்போது சிலருடைய கேரக்டர் அப்படிதான் இருக்கும். சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கிறதா, நமக்கே இருந்துச்சு இல்லை. அப்புறம் எப்படி நான்லாம் ரொம்ப மோசமானவன் தான். ஐயோ, சில நேரத்தில் சின்ன வயசுல இருக்கும்போது கார்ல கோடு போட்டிருக்கிறேன். எங்க ஊர்லயே கார் வர்றதே ரொம்ப அபூர்வம். அந்த கார்ல போய் கோடு போடுவேன். என்னன்னா அவ்வளோ வெறி, எரிச்சல். பணக்காரங்களை பார்த்தாலே பிடிக்காது. ஏன்னா நம்ம ரொம்ப வறுமையில இருக்கிறோம்ல, அதனால பணக்காரன் பார்த்தா கோவம் வந்துடும். என்ன பெரிய மற்றவங்க எல்லாம் திட்டினாலாம் விட்டுருவேன். ஆனா யாராவது வசதி உள்ளவங்க திட்டினாங்கன்னா என்னடா, என்ன பிரச்சனை, அவ்வளோ நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்ற ஒரு எரிச்சல். அப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஐயோ, என்னடா இவ்வளோ மோசமா இருந்திருக்கிற நீ. இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நீ ஆண்டவர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. நீ ப்ராட் மைண்டா இரு, நீ சந்தோஷமா இரு, சந்தோஷப்படு, எல்லாரையும் பிளஸ் பண்ணு, எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லு, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படு. அந்த எண்ணம் எப்போ வந்துச்சோ அன்னையிலிருந்து நானும் பார்க்கிறேன், அவங்களுக்கு முன்னாடி கர்த்தரும் என்னை ஆசீர்வச்சிட்டே இருக்கிறார். நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ, உங்க வாயிலிருந்து மற்றவங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் சொல்கிறார், அந்த ஆசீர்வாதம் உங்க தலை மேல ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே ஆமேன் சொல்லுங்க. ஸோ உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய திருச்சபைக்கு வந்தது. ஐயாவுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த சேரத்தினுடைய பாஸ்டர் ஐயா வர முடியல, அவங்களுக்கும் நன்றி. ஆண்டவர் உங்களை நடத்துகிற என்னை இந்த இடத்துல ரொம்ப அன்போடு அழைச்ச ராஜா ஐயா, ரொம்ப தாழ்மையாக அவங்க அழைச்சாங்க. ஸோ அதனால தான் தட்டவே முடியல. ஸோ நாளைக்கு காலையில் திரும்பவும் கோயம்புத்தூரில் எங்கள் சர்ச்சில் திரும்ப 2 ஆராதனை. அதுக்காக நாங்கள் பிரயாணம் பண்ணுகிறோம். எங்களுடைய பிரயாணத்தில் கர்த்தர் கூட இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணிங்க. உங்களை எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த பாட்டை எல்லாரும் பாடி, ஆண்டவரே நீ நல்லவ. எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஆமேன் 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 ஆமேன். ஓ ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. முழு பலத்தோடு நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. முழு பலத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சாதாரணமானவர் அல்ல. சத்தமா நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. என்னை ஞானவானாய் நிறுத்துகிறது நீர். என்னை வெற்றியாளனாய் நிறுத்துகிறது நீர்.
எனக்கு முன்பாக இருக்கிற எவ்வளவு பெரிய சவாலானாலும் உமக்கு முன்பாக அது மிகவும் சாதாரணமானது. காரணம், நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமானவர். நம்புறவங்க தலைக்கு மேல கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி சொல்லுங்க சத்தமாய், இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கு முன்பாக எழும்பிக் கொண்டிருக்கிற அந்த யுத்தத்தை கர்த்தர் ஓய பண்ணுகிறார். அந்த ஈட்டியை கர்த்தர் முறிக்கிறார், அந்த வில்லை கர்த்தர் முறிக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆயுதம் இப்பொழுது நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அது செயலிழந்து போகிறது, அது செயலிழந்து போகிறது. மனுஷனுடைய பொறாமைகள் செயலிழந்து போகிறது, செய்வனை கட்டுகள் செயலிழந்து போகிறது. நன்றாய் கரங்களை தட்டி ஆமேன் 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 சொல்லிக்கொண்டே, நன்றி அப்பா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க சாதாரணமானவர். சொல்லுங்க சத்தமா சத்தமா, நீங்க சாதாரணமானவர். ஹalleluya. நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. முழு பலத்தோட சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க எனக்கு முன்பாக இருக்கிற இந்த கடன் சாதாரணமானது ஆண்டவரே, இந்த சூழ்நிலை சாதாரணமானதா? இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க கர்த்தர் நிறைய பேருக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். சாதாரணமான நிறைய பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து அசாதாரணமானவர்களாய் மாற்றுகிறார். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மடங்கடித்து அவர் பெரியவர் என்கிறதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். ஆமென். உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனை மெழுகு போல உருக போகிறது. ஒரு திரி அணைகிறது போல அந்த பிரச்சனையை கர்த்தர் அணைய பண்ண போகிறார். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை திறந்து பாருங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுவோம். இந்த பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஆமென். நம்புறீங்களா? எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், என் ஆண்டவருக்கு மிஞ்சி, சொல்லுங்க எல்லாருமே, என் ஆண்டவருக்கு மிஞ்சி ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த பாட்டை ஒரு 5 டைம் பாடி உங்களுக்கு அப்படியே ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். எல்லாரும் பாடணும். நீங்க சாதாரணமானவர்களேன்னு சொல்லும் போது உங்க பிரச்சனை எல்லாம் முன்னாடி கொண்டு வந்து, இது ஒண்ணுமே இல்லை, எங்க ஆண்டவர் இதை விட பல மடங்கு எட்டாத உயரத்துல கர்த்தர் இருக்கிறாரு. 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து 5000 பேரை போஷித்த கர்த்தருக்கு என் பிரச்சனை எம்மாத்திரம்? செங்கடல் 2ஆய் பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின என் கர்த்தருக்கு என் பிரச்சனை எம்மாத்திரம்? ஆமென். 38 வருடமாய் வியாதியாய் இருந்த அந்த மகனுக்கு சுகம் கொடுத்த கர்த்தருக்கு என் பிரச்சனை எம்மாத்திரம்? பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு வஸ்திரத்தை தொட்ட உடனே அற்புதத்தை செஞ்ச அந்த கர்த்தருக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனை எம்மாத்திரம்? அந்த போராட்டம் எம்மாத்திரம்? கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய பர்வதமானாலும் உங்களுக்கு முன்னாடி சமபூமி ஆகுது. மனசை தளர விடாதீங்க, விசுவாசத்தை தளர விடாதீங்க, மனசுல எதையுமே யோசிக்காதீங்க. கர்த்தர் ஃபர்ஸ்ட் நாளே பேசிட்டாரு. இந்த கூட்டத்துக்காக கிளம்பும் போதே கர்த்தர் சொன்ன வார்த்தை, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில நான் ஆறுகளையும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாருடைய கைகளை உயர்த்தி, நீங்க சாதாரணமானவர். எஸ், உங்க சத்தம் பலத்த சத்தமா கேட்கணும். எஸ், அப்படிதான். இன்னும் கொஞ்சம் சத்தமா, அப்படியே முழு இருதயத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. கையை உயர்த்தி 2வது விசை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சாதாரணமானவர். இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென். வாலிப தம்பிகள் எல்லாம் சொல்லுங்க, தங்கச்சிங்க சொல்லுங்க. எஸ் லார்ட். ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட சொல்லுங்க, நீங்க
சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. மூன்றாவது விசை சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர். ஆமாப்பா, இந்த பாட்டை பாடும்போது கர்த்தருடைய மகிமை உங்கள் பிள்ளைகள் மேல் நிறைவாய் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். Thank you Jesus. இனி குத்துகிற முள் உனக்கு இருப்பது இல்லை என்று வாக்கு கொடுத்தீரே, ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிறவரே, இப்போ இறங்கி வந்து எங்க தாயார தொடுங்கப்பா, எங்க தகப்பனார தொடுங்க ஆண்டவரே, என் சகோதரனை தொடுங்க ஆண்டவரே, என் சகோதரிய தொடுங்க ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. இத்தனை நாட்களும் இத்தனை வருடங்களும் அவர்களை தொடர்ந்து கொண்டு வருகிற அந்த சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஒரு முடிவிற்கு வருவதாக ராஜா, வருவதாகப்பா. எந்தெந்த தாயினுடைய மனசுல கவலை இருக்கிறதோ இப்பொழுது உன் வருத்தங்கள் மறக்கும்படி பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அதிசயம் நடக்காதா? அப்படி எதிர்பார்க்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஆமென் ஆமென் அந்த நன்மை எங்க பிள்ளைகள் பார்க்கணும் ஆண்டவரே. சந்தோஷ சத்தம் கேட்கப்படும், களிப்பின் சத்தம் கேட்கப்படும், ஆடல் பாடல் சத்தம் கேட்கப்படும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலையும் ஆடல் பாடல் சத்தம் கேட்கட்டும், குழந்தை சத்தம் கேட்கட்டும், களிப்பின் சத்தம் கேட்கட்டும். ஓ, சந்தோஷ சத்தத்தினால் நிரப்புவீராக. ஆமென். இந்த சேகரத்தை ஆசீர்வதிக்கிறேன், திருச்சபையை ஆசீர்வதிக்கிறேன், எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன், ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிறேன், இந்த ஊழியத்துக்கு உழைத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே எல்லாரும் சேர்ந்து 10 விசை இயேசுவேன்னு சொல்லி இந்த ஜெபத்தை முடிக்க போகிறோம். சத்தமா இயேசுவே, இரண்டாவது விசை சத்தமா இயேசுவே, மூன்றாவது விசை சத்தமா இயேசுவே, நான்காவது விசை சத்தமா இயேசுவே, ஐந்தாவது விசை சத்தமா இயேசுவே, ஆறாவது விசை சத்தமா இயேசுவே, ஏழாவது விசை சத்தமா இயேசுவே, எட்டாவது விசை சத்தமா இயேசுவே, ஒன்பதாவது விசை சத்தமா இயேசுவே, 10வது விசை கரங்களை தட்டிக்கொண்டே இயேசுவே இயேசுவே, நல்ல கைகளை தட்டிக்கொண்டே இயேசு